அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலாக்களுக்கு பரிச்சயமானது தான். சிலாக்களுக்கு புதிய ஆளுங்க. ஆ நான் இஃப்காஸ் ஒரு 5 வருஷமா ஆன்லைன் மேத்ஸ் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆன்லைனுக்கு புதுசுன்னு சொல்லலாம். ஆன்லைனுக்கு ஆ பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புதிய முயற்சிய தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மத்த கிளாஸஸும் போய்க்கொண்டிருக்கு. பிசிக்கல் கிளாஸஸும் போய்க்கொண்டிருக்கு. அதோட சேர்த்து இங்க ஆன்லைன் கிளாஸஸும் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ஆரம்ப கட்டமாக 26 பேட்சுக்குள்ள பேப்பர் கிளாஸஸ். ரிவிஷன், பேப்பர் எல்லாம் சேர்ந்து செய்வோம்ன்ற மாரி ஒரு ஐடியா பண்ணி இன்ஷாஅல்லாஹ் இப்ப ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். அப்ப இந்த பேப்பர் கிளாஸ் எப்படி போகுதுன்னா, இந்த பேப்பரும் ரிவிஷனும் எப்படி போகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாரி தான். எப்படி இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும்ன்ற மாரி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் செஞ்சுட்டு, ஒரு மாடல் பேப்பரும் செஞ்சு காட்டிட்டு, அங்கால அ அடுத்தடுத்த கிளாஸஸ்லங்கிற பழமையான பேட்டர்னுக்கு வந்து சேர போறோம். இந்த கிளாஸ் எப்படி நடக்க போகுதுங்க? பொதுவா அப்படின்னா நான் சொல்ல போறது எப்படின்னா, ஒரு வழமையான பேப்பர் கிளாஸ் மாரி ஃபுல் மாடல் பேப்பர் வந்து ஸ்டார்ட்ல இருந்து செய்ய போறது இல்ல. எப்படி செய்ய போறோம்ங்க? ஒரு சில யூனிட்ஸ் எடுத்து, உதாரணத்துக்கு இப்ப பியூர் மேத்ஸ் எடுத்தோம்னா, ஸ்ட்ரக்சர் 10 கேள்வி வரும். அங்கால எஸ்ஏல ஒரு 7 கேள்வி வரும். எனக்கு தெரியும் தானே. இப்போ ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்விக்கும், 2வது கேள்விக்கும் உதாரணமாக. முதலாவது கேள்விக்கும், 2வது கேள்விக்கும் எப்படி பிரிப்பேர் ஆகலாம்? அந்த வகையான கேள்விகள் பாஸ்ட் பேப்பர் என்னென்ன வந்திருக்குது? எப்படி எப்படி என்னென்ன பேட்டர்ன்ல கேள்வி வந்திருக்குது? உதாரணத்துக்காக. என்னென்ன பேட்டர்ன்ல கேள்வி வந்திருக்குது? என்னென்ன மாடல் கேள்விகள் வரலாம்? சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அப்படின்ற மாரி சில கேள்விகள் தொகுத்து, முதலாவது கேள்விக்கும், 2வது கேள்விக்கும் தயாராகறதுக்காக அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டுமே ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் சேர்த்து ஒரு பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் மாரி நடக்கும். அது முடிய இன்னொரு யூனிட் நடக்கும். இன்னொரு 2 யூனிட்டோ, 3 யூனிட்டோ சேர்த்து நடக்கும். ரைட். சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே மாடல் பேப்பராக அல்லது ஒரே பேப்பர் கிளாஸ்ல நடக்கும். தனித்தனியா படிக்க வேண்டிய பாடங்கள், சில பெரிய பாடங்கள் காணப்படும். ரைட். சேர்த்து படிச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள இயலாத பாடங்கள், கஷ்டமான பாடங்கள் சிலதுகள் இருக்கு மேத்ஸ்ல. அப்ப அப்படிப்பட்ட பாடங்களை நாங்க தனி ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் கூட டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி மெதுவா செஞ்சு கொண்டு போவோம். ரைட். அப்ப அப்படித்தான் பொதுவா பேப்பர் கிளாஸ் பேட்டர்ன் போகும். அதே நேரம் உங்களோட எக்ஸாம்ஸ் கிட்ட ஆகிற நேரம் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் இல்ல, டேர்ம் எக்ஸாம்ஸ் நடக்குமே, எஃப்டபிள்யூசி, ஸ்கூல் பேப்பர்ஸ், அந்த மாதிரி டேர்ம் எக்ஸாம்ஸ் நடக்குமே. அந்த எக்ஸாம்ஸ் கிட்ட ஆகிற நேரம் உங்களோட எஃப்டபிள்யூசி டைம் டேபிள் எப்போ போட்டிருக்கீங்க தெரியும். 3ஆம் மாசம் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. அப்ப அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிட்ட வர நேரம் ஒரு கம்ப்ளீட் பேப்பர் உங்களோட 4th டேர்ம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன, என்ன பேட்டர்ன்ல கேள்விகள் வரலாம், ஒரு ஃபுல் மாடல் பேப்பர் அந்த எக்ஸாம் கிட்ட ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னால கம்ப்ளீட்டா நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். அப்ப எக்ஸாமுக்கு போற நேரம் முழுமையான சிலபஸையும் படிச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு நிற்பேன். பட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்ற ஐடியாவோட போயிட்டு நிற்பேன். இப்ப இங்க நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது தியரியா இல்ல, கேள்விகள் செய்யக்கூடிய முறையை. ரிவிஷன் ஒன்று மாறுது. நீங்க படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதுல தெளிவு இல்லாம இருந்தா உங்களை தெளிவுபடுத்தி எக்ஸாமுக்கு அனுப்புறது தான் இந்த இந்த பேப்பர் கிளாஸ் நோக்கம். அப்ப ஸ்டார்ட்ல இருந்து தேவையானாக்கள் கடைசி வரைக்குமே வாங்க. கிளாஸஸ் விட்டு விட்டு வருவீங்களா இருந்தா விடுபட்ட கிளாஸஸ் ரெக்கார்டிங் சில சந்தர்ப்பங்கள்ல தருவன், சில சந்தர்ப்பங்கள்ல தரமாட்டேன். என்ற வேணுடைய கிளாஸை கட் பண்ணிட்டு திரும்ப ரெக்கார்டிங் தாங்கன்னு சொன்னா அது நியாயம் இல்லை. தொடர்ச்சியா கிளாஸுக்கு வர ஆளுக்கு ரெக்கார்டிங் கொடுக்குறதும், விட்டு விட்டு கிளாஸுக்கு வர ஆளுக்கு ரெக்கார்டிங் கொடுக்குறதும், தகுந்த காரணங்கள் இல்லாம விட்டு விட்டு வர கொடுக்குறதும் அவ்வளவு நியாயம் இல்லாத விஷயமா நான் நினைக்கிறேன். அதனால கிளாஸஸ் தொடர்ச்சியா வாங்க, சேர்ந்து செய்வோம். கஷ்டம் இல்லை, படிக்கக்கூடிய பாடம் தான் மேக்ஸ்ங்கிறது. பொதுவா வரக்கூடிய 3 பேப்பர்ஸ்லயும் உதாரணத்துக்கு எங்களுக்கு நடக்கும் தானே கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் மாதிரி அந்த 3லயுமே லேசா செய்யக்கூடிய பாடம் தான் மேத்ஸ் தான். பேட்டர்ன் பொதுவா மாறி கஷ்டமா வரக்கூடிய பாடங்கள் மிச்சம் 2 பாடங்களும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் தியரிகள் நல்லா தெரிஞ்சாதான் செய்யும். ஆனா மேத்ஸ்ல அப்படி இல்லை, ஒரே பேட்டர்ன்ல திரும்ப திரும்ப கேள்வி வந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு ஐடியா வச்சு கொண்டு இருந்தா இப்படித்தான் கேள்வி வரும், இப்படித்தான் ஆன்சர் பண்ண போறோம்ன்ற ஐடியா வச்சு கொண்டு கூட உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். தியரி நல்லா தெரிஞ்சாலுக்கு தான் ஏ பிளஸ்க்கு போகலாம். தியரி ஓரளவு தெரிஞ்சு பாஸ் பேப்பர் பேட்டர்ன் பிடிச்சி கொண்டு பாஸ் பேப்பர் மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலே கூட எங்களுக்கு எஸ் இல்லாட்டி சி லெவலுக்கு வந்து நிற்கலாம். இப்போ சேர்ந்து செய்வோம் இன்ஷால்லா. இப்போ பேப்பர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மாடல் பேப்பர் ஒன்று அனுப்பியிருப்பேன். அந்த மாடல் பேப்பர் இல்லாதாக்க எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. அதோட பேப்பர் கிளாஸ்ன்றது ஒரு ஒன் வே டிரெக்ட் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன்னா, நான் கதைக்க நீங்க கேட்டுட்டு இருக்க, நான் எழுதுறத பார்த்து எழுத, அந்த மாதிரி ஒரு பேப்பர் கிளாஸ் போகக்கூடாது. நான் சில நேரங்களில் கேள்விகள் கேட்பேன்,
சில கேள்விகள் உங்களுக்கு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அப்ப அந்த கேள்விகளை நீங்க செஞ்சு உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு எனக்கு அனுப்பணும். பிழையா இருந்தாலும் பரவாயில்ல. படிக்கத்தான் வந்திருக்கீங்க. நிறைய பிழை விடுங்க. ரைட். பிழை விட்டாதான் இந்த கேள்வி இப்படி செய்யக்கூடாதுன்ற ஐடியா உங்களுக்கு நிறைய வரும். இப்ப பிழை விட்டு விட்டு செய்யுங்க. ஆனா கதைங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டாலும் சரி. அப்படி இல்லாட்டி அன்மியூட் பண்ணி பேசினாலும் சரி. ஏதோ ஒரு முறையில. கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்க விளங்கி கொண்டிருக்கிற ஆன்சரை ஆன்சர் பண்ணுங்க. ரைட். அது என்ன பிழை இருக்குது? உங்களோட கான்செப்ட்ல என்ன பிழை இருக்குன்றத விளங்கப்படுத்துறது தான் என்ற வேலை. ரைட். அப்ப அதுக்கு நீங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணணும். நானும் என்னால் இயலுமான மாதிரி உங்களுக்கும் உதவிகள் செய்யறேன். சரி. இப்ப பேப்பர் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர் கிடைக்காத யாரும் இருக்கீங்களா? மாடல் பேப்பர் டியூட்டர் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரும் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. கிளாஸ் டைம் வந்து பொதுவா இந்த டைம் தான் நடக்கும் இன்ஷால்லா. மண்டேயும் டியூஸ்டேயும் ரெண்டுமே நைட் டைம் தான். அப்போ வீக்கு உங்களுக்கு ஒரு 3.5 hours கிளாஸ் மாதிரி நடக்கும் இன்ஷால்லா. மண்டே ஒரு 1.5 hour, டியூஸ்டே ஒரு 2 hours. எல்லாம் சேர்ந்து ஒரு 3.5 hours கிளாஸ் மாதிரி இப்போதைக்கு நடந்து கொண்டு போகும். போப்போ அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும். தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு டைமை கூட்டி கொண்டு போகலாம். இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3.5 hours ஸ்டிக் ஆகி கொள்வோம். சரி. கேள்வி யாரும் செஞ்சு பார்த்தீங்களோ? கேள்வி யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களோ? செய்யக்கூடிய மாதிரி இருக்குதாங்க. டெஸ்ட் பண்ணத்தான் போறோம். ஒரு பேப்பரை கண்டால் இதுல மட்டும் இல்லை, எந்த கேள்வி எந்த பேப்பர் இருந்தாலும் சார், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், எந்த பேப்பரா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் வாருனாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க. செய்ய இயலுமா இருக்குதா, இயலாம இருக்குதா? ரைட். இந்த கேள்வி எனக்கு எது விளங்காம இருக்குது, எது செய்யலாம இருக்கு, எது சேலஞ்சிங்கா இருக்கு, எது புதிய ஐடியால வந்திருக்கு, கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்க. ஸ்டார்ட் பண்ணும். இப்போ உங்களோட 4th டேர்ம்ல கணித தொகுத்தறிவு வரும். உங்களோட 4th டேர்ம் எக்ஸாமும் கணித தொகுத்தறிவு கேள்வி வரும். கணித தொகுத்தறிவு சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிக்காம இருப்பீங்க. ரைட். உண்மையில ரிவிஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்றாங்க. 25ல எக்ஸாம் எழுதிட்டு ரிவிஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த பேப்பர் கிளாஸ் கொண்டு போக போறேன். அப்போ ஆனா மெயினா ஃபோக்கஸ் பண்றது 26 ஆக்குறது. உண்மையில 4th டேர்ம்ல இருந்து தான் பேப்பர்ஸ் போய் கொண்டிருக்கு. பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 4th டேர்ம் முழுக்க உங்களோட கணித தொகுத்தறிவு கேள்வியும் வரும்ன்றதுனால சில நேரம் 26 ஆகல இன்னும் படிக்காம இருப்பீங்க. பிரச்சனை இல்லை, லேசான ஒரு பாடம், சின்ன ஐடியா தான். ரைட். சின்ன ஐடியா தான். கேள்வி மட்டும்தான் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வரும். சின்ன ஐடியா தான். இப்படி படிக்காத பாடங்கள் இருந்தால் நீங்க முதல்ல எழுதி கொண்டு போகணும். ரைட். நீங்க சொல்றத தலைக்கு எடுத்துக்கொண்டு விளங்கி கொள்ளையிலுமா இருந்தால் பெஸ்ட். உண்மையில விளங்கிக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி கொண்டு போங்க. பின்னுக்கு நீங்க படிக்கிற நேரம் இந்த பாடங்கள்ல செஞ்ச கேள்விகள் உங்களுக்கு இன்னும் தெளிவாகி கொண்டு போகும். இப்போ முதலாவது கேள்வி கணித தொகுத்தறிவு கேள்வி. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் 2 சக 3 டாட் 2 இல்ல 3 தர 2ன்னு சொல்லுவோம். மாஸ்டர் டாட் போட்டா தரன்னு அர்த்தம் தெரியும் தானே. 4 தர 2ன் வர்க்கம், 5 தர 2ன் கணம், இப்படியே போய் n+1 தர 2ன் n-1 சமன் n into 2 எண்ணாம என காட்டுக என நிறுவுக. இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு பயன்படுத்தி நிறுவட்டும். இப்போ முதல்ல இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடுன்றது என்ன அப்படின்னா, மேத்ஸ்ல நாங்க எடுக்கிற சில முடிவுகள் நிறைய முறைப்படிகள் நிறுவி, அதாவது சில முடிவுகள், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு, ரைட், என்கின்ற பெருமானம் எதுவா இருந்தாலும் சரி, எல்எச்எஸும் ஆர்எச்எஸும் எப்பயுமே சமனாக வரும் கணித ரீதியான முடிவு ஒன்று காணப்படும். இப்ப இந்த முடிவு உண்மைன்னு காட்டுறதுக்கு எனக்கு நிறைய வழிகள் காணப்படும். கணித ரீதியாக நிறுவக்கூடிய நிறைய வழிகள் காணப்படும். அதுல ஒரு முறை தான் கணித தொகுத்தறிவு முறை. எங்க சிலபஸ்ல உள்ள ஒரு முறை தான் கணித தொகுத்தறிவு முறை. இது மட்டும்தான் முறையான்னு கேட்டா இல்ல, ஏகப்பட்ட முறை இருக்கு. முரண் முரண் மறுப்பு முறைன்னு சொல்லுவாங்க, முரண் மறுப்பு நிறுவல் சொல்லுவாங்க. ரைட். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவல் முறைகள் காணப்படுது. இந்த மாதிரி முடிவுகள் உண்மைன்னு காட்டுறது. அப்ப இதுல அந்த நிறுவக்கூடிய முறைகள்ல ஒரு முறை தான் கணித தொகுத்தறிவு கோட்பாடு. இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்ன சொல்றதுங்க, இந்த மாதிரி ஒரு முடிவு முதல்ல அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைன்னு காட்டும். ஏதோ ஒரு அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைன்னு காட்டும். இப்ப இங்கால எல்எச்எஸ்ல ஒரு கோவை காணப்படுது, ஆர்எச்எஸ்ல ஒரு கோவை காணப்படுது. இந்த எல்எச்எஸ்ல காணப்படுற கோவை பாருங்க, ஒரு தொடராக போய் கொண்டிருக்கு. 2, 3 தர 2, 4 தர 2ன் வர்க்கம், 5 தர 2ன் கணம்,
அப்படியே வந்து n+1 தர 2 n-1 வரும். இந்த தொடர் இந்த உறுப்பு எதை குறிக்குதுங்க? n+1 தர 2 n-1 எதை குறிக்குதுங்க? இந்த தொடரின் பொதுவான உறுப்பை குறிக்கும். அதாவது எண்ணுக்கு நீங்க உண்ட போட்டால் இந்த முதலாவது உறுப்பு வரும். எண்ணுக்கு நீங்க ரெண்ட போட்டால் இரண்டாவது உறுப்பு வரும். நம்ப மாட்டீங்களா? பாருங்களேன். நான் எண் சமன் உண்டு போடுறேன். இந்த கோவில நான் எண்ணுக்கு நான் உண்ட போடுறேன். எண்ணுக்கு உண்ட போட்டா பாருங்க. 2 தர 2 0 அடுக்குன்னு வரும். 2 வரும். எண்ணுக்கு நான் 2 போடுறேன். எண்ணுக்கு நான் 2 போட்டா பாருங்க. எண்ணுக்கு 2 போடுற நேரம் 3 தர 2 4 அடுக்குன்னு வரும். அந்த இருக்கு. எண்ணுக்கு நான் 3 போடுறேன். 4 தர 2 வர்க்கம் வரும். இந்த இருக்கு. அப்ப எண்ணுக்கு நீங்க ஒவ்வொரு பெருமானம் போட போட, அதாவது தரப்பட்ட நிபந்தனைக்கு அமைவாக எண்ணுக்கு நீங்க ஒவ்வொரு பெருமானம் போட 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 இந்த ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து ஒன்று. அப்ப ஏதோ ஒரு எத்தனையாவது உறுப்பாக இருக்கலாம். எண்ணாவது உறுப்பு இப்படி வருது. இந்த எண்ணுன்றது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 30 இருக்கலாம், 3000 இருக்கலாம். எத்தனையும் இருக்கலாம். எண்ணின் பெருமானம் எதுவா இருந்தாலும் எண்ணுக்கு நீங்க அந்த நம்பரை போட்ட நேரம் அத்தனையாவது உறுப்பு கிடைச்சிருக்கு. 1 போட்டா முதலாவது உறுப்பு, 2 போட்டா 2வது உறுப்பு, 3 போட்டா 3வது உறுப்பு, இப்படி தொடர்ச்சியா அத்தனையாவது உறுப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி எண்ணுக்கு நீங்க ஒவ்வொரு பெருமானங்கள் போட்டு 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 வார பெருமானங்கள் எல்லாத்தையும் கூட்டி எடுத்தால் இந்த தொடர்பு வரும். அதாவது இங்கால் உள்ளவருக்கும் எண்ணுக்கு அதே நம்பரை போடுற நேரம் அதே பெருமானம் வரும்ன்றதை நிறுவப்பெற முடியும். என்னன்றதப்ப எந்த நம்பர்னு எனக்கு தெரியும். ஒரு பொதுவான உறுப்பு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனா குறிப்பிட்டு சொல்றாங்க என்னென்றால் எண்ணொரு நேர்நிறை. எண்ணொரு நேர்நிறை. அதாவது 1 2 3 மாதிரி இலக்கங்கள். 0 போடையிலுமோ ஏலா நேர்நிறை எண் இல்ல. மறையெண்கள் போடையிலுமோ அதுவும் ஏலா. எண்ணுன்றது நேர்நிறை எண் தான். அப்ப எண்ணுக்கு நீங்க போடக்கூடிய இலக்கங்கள் நேர் முழு எண்களாக வரணும். 1 2 3 மாதிரி நேர் முழு எண்கள் தான் வரணும். மறை பெருமானம் போடையலாம், 0 போடையலாம், தசமங்கள் போடையலாம். விகித முறா எண்களும் போடையலாம். அப்ப இந்த மாதிரி எண்ணுக்கு நீங்க ஒவ்வொரு பெருமானம் போட போட LHS எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு எண்ணுக்கு நான் இதே பெருமானத்தை போட்டால் எண்ணுக்கு நான் இதே பெருமானத்தை போட்டால் பாருங்க RHSல என்ன வரும்? எண்ணுக்கு 1 போட்டால் 1 தர 2 100 அடுக்கு 2 100. எண்ணுக்கு நான் 2 போடுற நேரம் பாருங்க ஒரு RHSல வர கோவை 2 தர 2 வர்க்கம் வரும். அதாவது 4 4 8 வரும். அப்ப நீங்க கேட்கலாம் எண்ணுக்கு 2 போட்டா இங்கால ஒரு செட் கொண்டு வருது. 3 தர 2 100 அடுக்கு 6 வருது. ஆனா எண்ணுக்கு 2 போட்டா இங்கால 8 வருது. என்ன வித்தியாசப்படுது? இங்க என்ன விளக்கம்டா? LHSல பாருங்க எண்ணுக்கு 2 போட்டால் எண்ணுக்கு 1 2 சேர்ந்து வார உறுப்புன்னு அர்த்தம். முதலாவது உறுப்பையும் 2வது உறுப்பையும் கூட்டி வாரது. அதாவது 2 சக 3 தர 2ன்னு அர்த்தம். எண்ணுக்கு 2 போட்டு வாரது. உண்மையில தொடர்கள் படிச்ச பிறகு ஏன் இப்படி 1வது உறுப்பையும் 2வது உறுப்பையும் கூட்டி எடுக்கிறோம்ன்ற விளக்கம் உங்களுக்கு விளங்கும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்றால் எண்ணுக்கு 2 போட்டால் இங்க முதலாவது உறுப்பும் வரும், 2வது உறுப்பும் வரும். எண்ணுக்கு என்ன போட்டால் பாருங்க எண் உறுப்போட கூட்டுத்தொகை வரும். அப்ப எண்ணுக்கு 1 போட்டால் ஒரு உறுப்போட கூட்டுத்தொகை வரும். எண்ணுக்கு 2 போட்டால் 1 பிளஸ் 2வது உறுப்போட கூட்டுத்தொகை வரும். எண்ணுக்கு 3 போட்டால் இவர் பிளஸ் இவர் பிளஸ் இவர் வருவார். அப்ப எண்ணுக்கு நீங்க 2 போடுற நேரம் RHSல 8 வருது. LHSல பாருங்க 2 சக 6 8ன்னு வரும். அந்த இப்ப 2 பெருமானங்களும் சரியாக வரும். இன்னொரு பெருமானத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். எண் சமன் 3 போட்டால் எண் சமன் 3 போட்டால் உங்களோட LHSல வர பெருமானம் முதலாவது உறுப்பும் வரும், 2வது உறுப்பும் வரும், 3வது உறுப்பும் வரும். எண்ணுக்கு 3 தானே போட்டுரும். மொத்தமாக 3 உறுப்புகள் வரும். 2 அங்கால ஒரு 6 4 4 16 வரும். எல்லாம் கூட்டினா 24 வருது பாருங்க. எல்லாம் கூட்டினா 24 வரும். இப்ப எண்ணுக்கு நான் 3 போடுற நேரம் RHSல வர பெருமானத்தை பாருங்க. எண்ணுக்கு 3 போட்டுரும். 2ன் எண்ணாம் அடுக்கு. அப்ப 2ன் 3ஆம் அடுக்கு. இதுவும் 24 வருது பாருங்க. அப்ப எண்ணுக்கு 1 போட்டால் சரியா வருது, பிரச்சனை இல்லை. எண்ணுக்கு 2 போட்டு காட்டினால் LHSலயும் RHSலயும் ஒரே விட வருது. எண்ணுக்கு 3 போட்டு காட்டினால் சரியா வரும். இப்ப எதை போட்டாலும் சரி, நேர்நிறை எண்கள் எதை போட்டாலுமே உண்மையா இருக்கு என்று காட்டுறதுக்காக கணித தொகுத்தறை கோட்பாடை பயன்படுத்தணும்.
இப்ப எனக்கு 30,000 இலக்கங்களுக்கு சரியா வரும்னு காட்டுறதுக்காக 30,000 உறுப்புகளை போட்டு கூட்டி இருக்கலான கஷ்டம், வாய்ப்பு இல்லை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுக்கு தான் கணித தொகுத்தறி கோட்பாடை பயன்படுத்த போறோம். எப்படின்னா, இந்த கணித தொகுத்தறி கோட்பாடுல 3 படிமுறைகள் காணப்படுது. ரைட்? 3 படிமுறைகள் காணப்படுது. 3 படிமுறைகளும் முதலாவது அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைடு காட்டுறது. அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைடு காட்டுறது. அப்ப அடிப்படை நிபந்தனை என்னன்னா, அவங்க சொல்ற நிபந்தனைக்கு அமைவாக எண் பெறக்கூடிய ஆக சின்ன பெருமானம். அதான் அடிப்படை நிபந்தனை. அதாவது எண்ணுன்றது நேர் நிறையன்கள் சொல்லப்பட்டிருந்தால் எண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆக சின்ன பெருமானம் எவ்வளவு? சொல்லுங்க. எண் நேர் நிறை என்று சொல்லியிருந்தால் எண் ஆரம்பிக்கிறது எங்க? எந்த நம்பர்ல ஆரம்பிச்சிருக்கு? சொல்லுங்க. யாரும் கதைக்கணும். கதைச்சாதான் உங்களுக்கு விளங்குதா இல்லையா எனக்கு விளங்கும். எண் எங்க ஆரம்பிச்சிருக்கு? எதுல ஆரம்பிச்சிருக்கு? எண் நேர் நிறை எண்ணாக இருந்தா, எண்ணுன்றது நேர் நிறையன்களாக இருந்திருந்தால் எண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆக சின்ன பெருமானம், முதலாவது பெருமானம் ஒன்றாக இருக்கும் இல்லையா? நேர் நிறையன்கள் ஆரம்பிக்கிறது ஒன்றுல, அங்கால பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்கல, பூஜ்ஜியம் நிறைய நேரெண் இல்ல. அப்ப நிறையன்களாக இருக்கணும், நேரெண்களாக இருக்கணும். அப்ப 1, 2, 3, 4 மாதிரி இருக்கும் போட்டு கொண்டு போறோம். அப்ப இந்த நிபந்தனைக்கு அமைவாக நீங்க எண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஆக சின்ன பெருமானம், அதாவது அடிப்படை நிபந்தனை, இந்த கணக்கை பொறுத்தவரையில எண் சமன் உண்டாக இருக்கு. எண் சமன் உண்டாக இருக்கு. சில கணக்குல என்ன செய்வாங்க? எண் பெரிது ஒன்றிற்கு எண்ணானது நேர் நிறை எண்கள். இப்படி 2 நிபந்தனை சொல்லியிருக்காங்க வச்சுக்கோ. ரைட்? ஒரு நிபந்தனை இப்படி சொல்லாமல் 2 நிபந்தனை சொல்றாங்க எண்ணுக்கு. எண்ணானது ஒரு நேர் நிறை எண்ணாக இருக்க எண் பெரிது ஒன்றிற்கு. இப்படி சொல்லியிருந்தா நீங்க அடிப்படை நிபந்தனையாக யார் எடுத்திருப்பீங்க? எண் சமன் எந்த பெருமானத்தை எடுத்திருப்பீங்க? யார் எடுத்தால் நல்ல? எண் சமன் யாரோட மறுத்து? எண்ணானது நேர் நிறை எண் பெரிது ஒன்றுன்னு சொல்றாங்க. இப்ப எண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இலக்கங்கள் என்னவாக இருந்திருக்கலாம்? எண் பெரிதொண்டாம் வரணும், நேர் நிறை எண்களாக வரணுமாக இருந்தால் எண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முதலாவது இலக்கம் எண் சமன் 2 இருந்திருக்கு. ஒன்றை விட பெரிய இலக்கங்களாக வரணும், அதே நேரம் நேர் நிறை எண்களும் வரணுமாக இருந்தால் 2, 3, 4, 5 தான் போயிருக்கு. ஒன்று கொடுக்கல. இப்ப ஏன் ஒன்றை விட பெரிய இலக்கம் சொல்றாங்க? அது மாதிரி இப்படி சொல்றாங்க. எண் நேர் நிறை எண்கள் இப்படி அடையாளம் போட்டுரும். இப்படி போட்டா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இப்ப எண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அடிப்படை நிபந்தனை யார்? கீழே குட்டி ஒரு முட்டை மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். Z கீழே யாரா இருப்பார்? கதைக்கணும், கதைக்கணும். என் சமன் 0 இருக்கு மேடம். என் சமன் 0 இருந்திருக்கு. ஏ இங்க 0 போட்டிருந்தா 0 உட்பட நேர் நிறை எண்கள் இருக்கும். ரைட்? 0 உட்பட நேர் நிறை எண்கள் இருக்கும். இப்போ 0 உட்பட்டு நேர் நிறை எண்கள் வருமாக இருந்தால் இங்க நீங்க அடிப்படை நிபந்தனையாக கொடுக்கக்கூடிய ஆள் என் சமன் 0 இருந்து. ரைட்? அப்ப முதலாவது வேலை கணித தொகுத்தறி கோட்பாட்டுல அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைடு காட்டுறது. அதாவது இந்த கணக்கை பொறுத்தவரையில என் சமன் 1க்கு உண்மைடு காட்டுறது. 2வது படிமுறை. 2வது படிமுறை. என் சமன் Pக்கு உண்மை என கருதுக. Pண்டா யாருன்னு சொல்றேன் யோசிக்கவான. உண்மை என கருதுக. என கருதல். இங்க Pன்றது யாருன்னா ஏதோ ஒரு நேர் நிறை எண். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம்.
ரைட்? ஏதோ ஒரு நம்பருக்கு உண்மைன்னு நாங்க ஒரு எடுகோல் எடுக்கிறோம். அது சரியாவும் இருக்கலாம், பிழையாவும் இருக்கலாம். ரைட்? இந்த தரப்பட்ட முடிவு ஏதோ ஒரு நம்பருக்கு உண்மைன்னு நாங்க ஒரு எடுகோல் எடுக்கிறோம். ரைட்? n சமன் 1க்கு உண்மைன்னு காட்டி அடுத்த படிமுறையாக ஏதோ ஒரு நம்பர் p க்கு உண்மைன்னு கருதுறோம். pன்றது 1ஆம் இருக்கலாம், 2ஆம் இருக்கலாம், 20ஆம் இருக்கலாம், எத்தனையும் இருக்கு. ஏதோ ஒரு நம்பருக்கு உண்மைன்னு கருதுறோம். ரைட்? அப்ப இந்த முடிவை பயன்படுத்தி n சமன் p க்கு உண்மையாக இருந்தால் n சமன் p பிளஸ் 1க்கு உண்மைன்னு காட்டுறது. உண்மையான நிறுவல். அதாவது இந்த முடிவை பயன்படுத்தி n சமன் p பிளஸ் 1க்கு உண்மையான நிறுவல். நிறுவுதல். இப்ப என்ன நடக்கும்டா, இப்ப p பெருமானம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப p சமன் 1க்கு உண்மையாக இருந்தால் p பிளஸ் 1க்கு உண்மைன்னு நான் ஏதோ ஒரு முறைப்படி நிரூபித்தால் 1க்கு உண்மையா இருந்தால் 2க்கு உண்மை. இப்ப p பெருமானம் 2ஆ இருந்தால் 2க்கு உண்மையா இருந்தால் 3க்கு உண்மை. p பெருமானம் 3ஆ இருந்தால் 3க்கு உண்மையா இருந்தால் 4க்கு உண்மை. இப்ப ஒரு கோர்வையாக ஒரு சங்கிலி மாதிரி எல்லா நேர்நிறை எண்ணுக்கு உண்மைன்னு எனக்கு முடிவு சொல்லி விட்டுலாமா இல்லையா? ரைட்? இதான் கணிதத்துவத்துறை கோட்பாடு. முதலாவது அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைன்னு காட்டுறது. n சமன் p க்கு உண்மைன்னு கருதுறது. அதை வச்சுக்கொண்டு p பிளஸ் 1க்கு உண்மைன்னு நிறுவி எடுக்கிறது. ரைட்? இது நிறுவல், இது எடுகோல், இதுவும் நிறுவல். இதை பயன்படுத்தி இவரை நிறுவ போறோம். எப்படின்றதெல்லாம் பிறகு சொல்றேன். முதல்ல இந்த 3 படிமுறைகளை எழுதிக்கோங்க. பெரும்பாலும் கணிதத்துவத்துறை படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கோங்க. எப்படி செய்யறன்றது இந்த கணக்கு முடிகிற நேரம் உங்களுக்கு விளங்கு. எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதோ ஒரு முறையில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கணக்கு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த 3 படிமுறைகளையும் எப்படி இந்த கணக்குல எடுத்து காட்டலாம். கவனமா பாருங்க. இந்த ஐடியால தான் எல்லா கணிதத்துவத்துறை கேள்வியும் செய்ய போறோம். ரைட்? மேல ஒரு கணக்கு விளங்கினால் பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரைட்? செய்யலன்னு சொல்ற ட்ரை பண்ணலாம். சரி. அப்ப என்னானது நேர்நிறை எண், இதைத்தான் நிறுவ போறோம். முதலாவது அடிப்படை நிபந்தனைக்கு உண்மைன்னு காட்டுறோம். அப்ப எண் சமன் 1ஆக எண் சமன் 1ஆக இப்ப எண் சமன் உண்டாகினா உங்களுக்கு ஒரே ஒரு உறுப்பு மட்டும் தான் வரப்போகுது. முதலாவது உறுப்பு மட்டும் தான் வரப்போகுது. அப்ப LHSல வரப்போற ஆள் 2 மட்டும். எண்ணுக்கு 1 போட்டால் RHSல வரப்போற ஆள் 1 தர 2 1ஆம் அடுக்கு 2 வரும். அப்ப எண் சமன் 1 போட்டா வரும் LHS RHS ஒரே பெருமானம் வரும். அப்ப எண் சமன் 1ஆக முடிவு உண்மை. இந்த வசனங்கள் நீங்க கட்டாயம் எழுதணும். ஆகவே எண் சமன் 1ஆக முடிவு உண்மை. இது கட்டாயம் எழுதி காட்டேன். இந்த வசனங்களுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ரைட்? அப்ப எண் சமன் 1க்கு முடிவு உண்மைன்றதை நிறுவி காட்டிட்டு LHS சமன் RHS வருமாக இருந்தார். எண் சமன் 1ஆக முடிவு உண்மை. அவன் தந்த முடிவு பொய் இல்லை, உண்மைதான். ரைட்? 2வது அடுத்த படிமுறை எண் சமன் P. எண் சமன் P-க்கு உண்மை என்க. எண் சமன் P-க்கு உண்மை என்க. இங்க Pன்றது யாருன்னா ஏதோ ஒரு நேர்நிறை. எதுவாம இருக்கலாம். 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 20ஆ இருக்கலாம்.
ஏதோ ஒரு நேர் நிறை எண் n சமன் pக்கு உண்மை என கருதுக, உண்மை என்க. அப்ப n சமன் pக்கு உண்மையாக இருந்தால் n சமன் pன்ற எந்த ஒரு நம்பரா இருக்கலாம் தானே. அப்ப இங்க p உறுப்புகள் வரப்போகுது. அப்படிதானே? p உறுப்புகள் இங்க பக்கம் வரப்போகுது. அப்ப n உறுப்புகள் வந்தா இப்படி வருமாக இருந்தால் p உறுப்புகள் வார நேரம் இங்க எண்ணுக்கு பதிலா யார் வந்திருப்பார்? pன்னு வந்திருப்பார். ஒரு உறுப்பு வந்தால் எண்ணுக்கு பதிலா உண்ட போட்டிருப்போம். 2 உறுப்பு வந்தால் எண்ணுக்கு பதிலா 2 போடுவோம். 3 உறுப்பு வருமா இருந்தால் எண்ணுக்கு பதிலா 3 போட்டிருப்போம். இப்ப p உறுப்புகள் வரணுமா இருந்தால் இங்கால பக்கம் n சமன் p ஆகுமாக இருந்தால் மொத்தமாக p உறுப்புகள் வாரதாக இருக்கும். இங்கால பக்கம் உங்களுக்கு வார மொத்த செட் இப்படி வருமானு பாருங்க. முதல்ல 2 வரும். ரெண்டாவது 3 தர 2 வரும். அடுத்தது 4 தர 2ன் வர்க்கம் வரும். இது மூன்றாவது உறுப்பு. நான்காவது உறுப்பு 5 தர 2ன் கணம் வரும். இப்படியே போயிருந்தால் p-ஆவது உறுப்பு p+1 தர 2ன் p-1 வந்துருக்கு. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு பெருமானம் போட்டு தானே அடுத்தடுத்த உறுப்பை கண்டுபிடிச்சு கொண்டு போவீங்க. அப்ப எனக்கு p-ஆவது உறுப்பு வேணுமா இருந்தால் எனக்கு பதிலா p-ய போட்டிருக்கேன். அப்ப இங்க p+1 தர 2ன் p-1 வந்துருக்கு. LHS. RHSல p தர 2ன் p-ஆம் அடுக்குன்னு வரும். இது நாங்க உண்மையோட கருதுறோம். எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது உண்மையா பொய்யான்றது. இந்த முடிவு உண்மையாக இருக்கலாம். ஒரு எடுக்கு ஒரு எடுக்கு. இதை வச்சுக்கொண்டு p+1க்கு உண்மைன்னு காட்ட போறோம். இப்ப p+1க்கு நான் உண்மைன்னு காட்டணுமாக இருந்தால், அதாவது இவரோட அடுத்த உறுப்பு வந்தாலும் சரி, இந்த முடிவு உண்மையாக வரும்னு காட்டணுமாக இருந்தால், இப்ப n சமன் pக்கு உண்மைன்னு கருதியாச்சு. p+1க்கு காட்டணுமா இருந்தால், இங்கால பக்கம் p+1 உறுப்புகள் வரணுமா இல்லையா? இங்கால பக்கம் p+1 உறுப்புகள் வந்திருக்கேன். அதுக்கும் உண்மைன்னு காட்ட போறோம். அப்ப இங்கால p+1 உறுப்புகள் வந்திருந்தால் உங்களோட LHS கோவை எப்படி வரும்? உண்மையில p உறுப்புகள் வந்தா இப்படி வரும். இப்ப p+1 உறுப்புகள் வந்தால் எண்ணுக்கு பதிலாக நீங்க போட வேண்டிய பெருமானம் என்னவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? எண்ணுக்கு பதிலாக நீங்க போட வேண்டிய பெருமானம் p+1 உறுப்புக்கு நான் உண்மைன்னு காட்ட போறேன். அப்ப p உறுப்புகளுக்கு இப்படி LHS வரும். p+1 உறுப்புகளுக்கு LHS எப்படி வந்திருக்கு? என்ன மாதிரி வந்திருக்கு? என்ன செய்யலாம்? எண்ணுக்கு பதிலாக என்ன பெருமானம் போட்டிருக்கலாம்? எண்ணுக்கு பதிலாக என்ன பெருமானம் போட்டிருக்கலாம்? எண்ணுக்கு பதிலாக p+1 போடலாம். அப்படிதானே? அப்ப எண்ணுக்கு பதிலாக p+1 போட்டால் நான் ரஃபா எழுதி காட்டுறேன். உங்களுக்கு LHSல வர செட் இப்படி வருமானு பாருங்க. 4 தர 2ன் வர்க்கம், 5 தர 2ன் கணம், இப்படியே போய் எண்ணுக்கு நீங்க p போட்டால், அதாவது p-ஆவது உறுப்பு இப்படி வந்துருக்கு. p+1 தர 2ன் p-1 வந்துருக்கு. p+1-ஆவது உறுப்பு இவரோட அடுத்த உறுப்புன்றது எண்ணுக்கு பதிலாக p+1 போட்டு வருதுன்னா, எண்ணுக்கு பதிலாக 4 போட்டால் 4 உறுப்புகள் வரும். 5 போட்டா 5 உறுப்புகள் வரும். p போட்டா இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கும். p+1 போட்டால் இதுக்கு அங்கால வரவர் வந்திருப்பார். அடுத்த உறுப்பும் சேர்ந்து வந்திருக்கும். அப்ப இங்க நீங்க p+1 போடுறேன் பாருங்க. p+1 பிளஸ் ஒரு 1 2ன் p+1 -1 வரும். எண் இருக்கிற எல்லா இடத்துலயும் p+1 போட்டுறது. ரைட். அப்ப இவரை மட்டும் சுருக்கி காட்டுறேன். இங்கால பக்கம் p+2 தர 2ன் p வரும். 2ன் p-ஆம் அடுக்குன்னு வரும். உங்களுக்கு LHSல வர வேண்டிய கோவை இவர். ரைட். அப்ப இவரை கொண்டு வரணுமாக இருந்தால், இந்த செட் அப்படியே LHSல கொண்டு வரணுமா இருந்தால், இவரோட நீங்க இவரை மட்டும் கூட்டினால் போதும்ன்றது விளங்குதா இல்லையா? இங்க இருந்து இங்க வரைக்குமானது அப்படியே இங்க இருக்கு. நாங்க எடுத்துக்கொண்ட எடுகோல்ல இருக்கு. ரைட். அப்ப இவரை கொண்டு வரணுமாக இருந்தால், p+1-ஆவது உறுப்பு நான் கொண்டு வரணுமா இருந்தால், எக்ஸ்ட்ராவா இவரை சேர்த்தால் போதும்ன்றது விளங்குதா இல்லையா? அப்புறம் என்ன செய்ய போறால், இருபுறமும் ரைட், இருபுறமும் நான் சேர்க்க போறால் அவர் p+2 தர 2ன் p-ஆம் அடுக்கு ஐ கூட்ட LHS வச்சா முடிவு எடுக்கிறேன். LHSல இவரை சேர்த்தால் சரி இந்த உறுப்பு வந்துடும். p+1-ஆவது உறுப்பு வந்துடும். அதுக்காக இந்த செட்டை சேர்க்கிறேன். அப்போ ஒரு கோவையில இங்கால பக்கம் என்ன செய்றீங்களோ அதே வேலை இங்காலையும் செய்ய. இவரோட நான் இவரை கூட்டினால் உங்களுக்கு LHSல வர கோவை 2 + 3ன் 2 4 தர 2ன் வர்க்கம்
5 தர 2 காணும் இப்படியே போய் p plus 1 2 p minus 1 ஆகும் இருக்கு பிளஸ் ஒரு p plus 2 2 p ஆகும் இருக்கு அப்ப இங்கால கூட்டின அதே ஆள அங்காலையும் கூட்ட போறோம் p இன் 2 p தர 2 p ஆகும் இருக்கு அங்கால p plus 2 தர 2 p ஆகும் இருக்கு ரைட் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை தானே இப்ப n சமன் p ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு கோவை வருமாக இருந்தால் n சமன் p plus 1 ஆகிற நேரம் n-க்கு நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ LHSல என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரை இங்காலையும் பிரதியிடணும் அப்ப LHSல மாறுச்சுன்னா ஒரே பெருமானங்கள் வரும் இப்ப n சமன் p-க்கு இப்படி வந்தால் நீங்க p plus 1 பிரதியிட்ட நேரம் உங்களுக்கு RHSல வர வேண்டிய கோவை p-க்கு பதிலாக p plus 1 வரணுமா இல்லையா இங்கால பக்கம் நீங்க இப்ப n-க்கு பதிலாக n plus 1 போடுறீங்க அப்ப இங்காலையும் n-க்கு பதிலாக p plus 1 வந்திருக்கு அப்ப இங்கால உள்ள இந்த முழு செட்டையும் சுருக்கி இந்த மாதிரி ஒரு கோவை வரும்னு காட்டிட்டால் p plus 1 ஆகினாலும் p பெருமானம் அல்லது n பெருமானம் p plus 1 ஆகினாலும் இந்த முடிவு உண்மை நிரூபிக்கொள்ளலாமா இல்லையா n சமன் p ஆகினால் இப்படி வரும் இப்ப p plus 1 ஆகினா உங்களுக்கு இப்படித்தான் வரணும் RHSல இந்த மாதிரி ஒரு கோவை தான் வந்திருக்கு அப்ப இவரை சுருக்கி பார்ப்போம் இவர் வாராரு வந்துட்டால் எந்த பெருமானம் p plus 1 ஆகினாலும் முடிவு உண்மை இவரை சுருக்கி பாருங்க யாரை பொதுவு எடுக்கலாம் 2 p ஆம் அடுக்க பொதுவு எடுக்கலாம் எடுத்தால் வரும் இங்க ஒரு p வரும் இங்க பிளஸ் p பிளஸ் ஒரு 2 வரும் அப்ப 2 p ஆம் அடுக்கு பிராக்கெட் உள்ளது 2p plus 2 வரும் ரைட் இப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒரு 2 பொதுவு எடுக்கலாம் 2 வெளியே எடுக்கலாம் அந்த 2 வந்து இவரோட பெருக்கப்பட்டால் 2 p plus 1 ஆம் அடுக்கு சார் 2 வெளியே எடுத்தாச்சு தானே ஒரு p plus 1 மிச்சம் பாருங்க இது வர வேண்டிய கோவை அழகா செட் ஆகி வந்திருக்கு பீக்கு உண்மையாக இருந்தால் பீக்கு LHSம் RHSம் சமனா இருந்தால் பீட பெருமானம் p plus 1 ஆகினாலும் அல்லது n-இன் பெருமானம் p plus 1 ஆகினாலும் பாருங்க எங்களுக்கு வர வேண்டிய மாதிரி செட் வந்திருக்கு இதே மாதிரி செட் வந்திருக்கு n காணப்படுறதுல p plus 1 வந்திருக்கு இங்காலே p plus 1க்கான உறுப்புகள் தான் காணப்படுது ரைட் இப்ப சொல்லலாம் ஆகவே n சமன் p-க்கு உண்மை எனில் n சமன் p-க்கு உண்மை எனில் n சமன் p plus 1க்கு உண்மை அப்ப n-இன் பெருமானம் அல்லது p-இன் பெருமானம் 1 இருந்தால் 2க்கு உண்மை 2 இருந்தால் 3க்கு உண்மை 3 இருந்தால் 4க்கு உண்மை உண்மை ஆகவே கணித தொகுத்தறி கோட்பாட்டின்படி எல்லா நேர்நிறை எண் n-க்கு முடிவு உண்மை இந்த வசனங்கள் கட்டாயம் எழுதணும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மார்க்ஸ் கொடுத்திருப்போம் சில நேரம் விளங்கி இருக்கும் சில நேரம் படிக்காதனால குழப்பமா இருக்கு பாருங்க ஒரு தெளிவா இருக்கிறீங்களா ஏதாவது டவுட் இருந்தால் விளங்காம இருந்தா சொல்லுங்க பாப்போம் கணித தொகுத்தறி கோட்பாடு நிறைய வகைகள் இருக்கு இதுல ஒரு வகைதான் இவர் ஒரு வகைதான் இவர் சமநிலைகள் வரும் போன முறை எக்ஸாம் வந்த மாதிரி மீதி தேற்றம் காரணி தேற்றம் தொடர்படுத்தி வரும் ஒவ்வொன்றா பார்ப்போம் இது ஒரு அடிப்படை கேள்வி எழுதிக்கோங்களேன் டவுட் இருந்தா சொல்லுங்க எழுதி முடிச்சீங்கன்னா சொல்லுங்க
இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி நிறைய செய்ய போறோம். சரி, கணித தொகுத்தறிவு அதோட சேர்த்து இன்னொரு யூனிட் சேர்த்து நிறைய கேள்விகள் செய்ய போறோம். இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியாக்காக தான் இந்த கேள்வியை போட்டிருக்கேன். எழுதி முடிச்சீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த கேள்வி போங்க. மட்டுகள் மட்டுகளா படிச்சிருப்பீங்க, படிச்சிட்டோம். கஷ்டம் இல்ல, செய்யலாம். மட்டுகளை பத்தி காய்ச்சிட்டு போகும். மட்டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? உதாரணம், மட்டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? மட்டுட வேலை என்ன? மட்டு என்றால் நீங்க விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன? மட்டுன்ற ஒரு சரி, ஒரு நம்பருக்கு மட்டு போட்டால் என்ன நடக்கும்? 2ன் மட்டு பெருமானம் எவ்வளவு? 2ன் மட்டு பெருமானம் கதைக்கணும்னு சொன்னேன். சொல்லுங்க. 2ன் மட்டு பெருமானம் சந்தேகம் இல்லதானே? சய 3ன் மட்டு பெருமானம். சய 3ன் மட்டு பெருமானம் இது எவ்வளவா இருக்கு? சய 3ன் மட்டு பெருமானம் சரி, அதுவும் சரிதான். பூஜ்ஜியத்தின் மட்டு பெருமானம் திரும்ப பூஜ்ஜியம் வந்து நிற்கும். அப்ப 4ன் மட்டு பெருமானம் 4. சய 2ன் மட்டு பெருமானம் 2. இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு தெரியுது உங்களுக்கு? எதுக்காக இப்படி நடக்குது? அப்ப மட்டுட உண்மையான வேலை என்ன? மட்டுட பிரயோகம் என்ன? யோசிங்க. மட்டுன்றது ஒரு மெஷின் மாதிரி யோசிங்க. மட்டுன்றது ஒரு மெஷின் மாதிரி. மட்டுட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டு உள்ளுக்கு உங்களுக்கு விருப்பமான நம்பர் எதையும் போடலாம். சரியா? மட்டுள்ள உங்களுக்கு விருப்பமான நம்பர் எதையும் போடலாம். எந்த நம்பரும் போடலாம். நேரெண் போடலாம், மறை எண் போடலாம், விகிதமுறு எண்கள் போடலாம், விகிதமுறா எண்கள் போடலாம், தசமங்கள் போடலாம், பின்னங்கள் போடலாம். பூஜ்ஜியம் போடலாம். எந்த ஒரு இலக்கத்தையும் போடலாம். எதை போட்டாலும் மட்டும் என்ன செய்வார் என்றால், உள்ளுக்கு வார இலக்கம் எப்படிப்பட்ட இலக்கம்ன்றத பார்ப்பார். நேரெண் வந்திருக்குதா, மறை எண் வந்திருக்குதா? உள்ளுக்கு வார நம்பர் நேரெண்ணா, மறை எண்ணா? இதை மட்டும்தான் மட்டும் செக் பண்ணும். பார்த்துட்டு உள்ளுக்கு வாரது ஒரு நேரெண்ணாக இருந்தால் எந்த மாற்றமும் இல்லாம வெளியே அதே நம்பரை தருவார். உதாரணத்துக்கு நான் 2 போடுறேன். நேரெண் வந்திருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லாம 2 வெளியே தரும். 4 போடுறேன். உள்ளுக்கு வந்து ஒரு நேரெண், எந்த மாற்றமும் இல்லாம 4 வெளியே தரும். இப்ப அதே மாதிரி தான் பூஜ்ஜியமும். பூஜ்ஜியம் வந்தாலும் சரி, எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். அப்படியே தருவார். ரைட், பூஜ்ஜியத்தை உள்ளுக்கு நான் தூக்கி போட்டாலும் எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். பூஜ்ஜியத்தை வெளியே தருவார். இப்ப மட்டுள்ளுக்கு நான் ஒரு மறை எண்ணை தூக்கி போட்ட நேரம், மட்டுள்ளுக்கு நான் ஒரு மறை எண்ணை தூக்கி போட்ட நேரம், மட்டு செக் பண்ணுவார் உள்ளுக்கு வார இலக்கம் நேர் எண்ணா, மறை எண்ணா? மறை எண் வந்திருக்கு. ஒரு மறை எண் வருமாக இருந்தால், ஒரு மறை எண் வருமாக இருந்தால்
இன்னும் ஒரு மைனஸால பெருக்கி விடைய தருவார். இதான் மற்ற வேலை. ரைட், உள்ளுக்கு வர இலக்கம் நேரெண்ணா மறையெண்ணான்னு மட்டும் செக் பண்ணும். இப்ப நேரெண்ணாக இருந்தால் எந்த மாற்றமும் இல்லாம வெளியே தரும். மறையெண்ணாக இருந்தால் மட்டும் பார்ப்பார், உள்ளுக்கு ஒரு மறையெண் வந்திருக்குது, அப்ப இன்னொரு மைனஸால பெருக்கி விடைய தரும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி -2 தூக்கி உள்ளுக்கு போட்டு இப்ப நான் உள்ளுக்கு அனுப்புற நம்பர் -2 ஆக இருக்கு. இப்ப -2 நான் மட்டுள்ளுக்கு போட்டால் மட்டு கவனிக்கும் உள்ளுக்கு வந்து ஒரு மைனஸ் ஒரு மறை இலக்கம். அப்ப இன்னொரு மைனஸால பெருக்கி +2 விடையாக தரும். இப்ப மற்ற வேலை என்ன பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வர இலக்கம் எப்படிப்பட்ட இலக்கம் செக் பண்றது மட்டும். நேரெண்ணா இருந்தால் 2 போட்டிங்களா இருந்தால் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தரும். 4 போட்டிங்களா இருந்தால் எந்த மாற்றமும் இல்லை, 4 வெளியே தரும். ஒரு மைனஸ் என்ன போட்டிங்களா இருந்தால் இன்னொரு மைனஸால பெருக்கி விடைய தரும். இப்ப மற்ற வேலை உள்ளுக்கு வர இலக்கம் பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை தரது, வெளியே ஒரு நம்பரை தரது. அப்ப எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் நான் போட்டுன்னு வச்சுக்கோம். எக்ஸ்ன்னு ஒரு இலக்கத்தை போட்டு இந்த எக்ஸ்ட பெருமானம் இந்த எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெரிய ஒரு இலக்கமாக இருந்திருந்தால், பூஜ்ஜியத்தை விட பெரிய ஒரு இலக்கமாக இருந்திருந்தால், அதாவது ஒரு நேரெண்ணாக இருந்திருந்தால் மட்டு பார்ப்பார் உள்ளுக்கு வரது எக்ஸ்ன்ற ஒரு இலக்கம், அந்த எக்ஸ்ன்ற இலக்கம் நேரெண்ணாக இருக்குது. அப்ப எந்த மாற்றம் ஒரு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸையே வெளியே தருவோம். இதுவே எக்ஸ்ன்ற ஒரு இலக்கம் வருது, ஒரு மறை எண்ணாக வருது. அப்படி எக்ஸ்ன்ற ஒரு இலக்கம் வருது, அந்த இலக்கம் ஒரு மறை எண்ணாக காணப்படும், மைனஸ் நம்பராக காணப்படும். ஒரு மைனஸ் நம்பர் உள்ளுக்கு வருமா இருந்தால் மற்ற வேலை என்ன, உள்ளுக்கு வர நம்பர் பிளஸ்ஸா இருந்தால் அப்படியே தரும், மைனஸா இருந்தால் இன்னொரு மைனஸால பெருக்கி தரும். அப்ப நாங்க உள்ளுக்கு போட்ட நம்பர் எக்ஸ், ரைட், எக்ஸ்னு ஒரு நம்பர் தான் உள்ளுக்கு போடுறோம், ரைட், எக்ஸ்னு ஒரு நம்பர் உள்ளுக்கு போடுறோம். இப்ப இந்த எக்ஸ்ன்ற நம்பர் ஒரு மறை பெருமானமாக இருந்தால், ரைட், மறை எண்ணாக இருந்தால் மட்டும் என்ன செய்வார் என்றால் உள்ளுக்கு போட்ட அந்த நம்பரை ஒரு மைனஸால பெருக்கி வெளியே தருவார், மைனஸ் எக்ஸ் ஆக தருவார். -2 போட்டால் -2 மைனஸால பெருக்கி வெளியே தருவார். -3 போட்டால் -3 மைனஸால பெருக்கி வெளியே தருவார். அப்ப எக்ஸ்ல ஒரு நம்பரை போடுறோம், இது ஒரு மறை எண்ணாக காணப்படுது, மறை 2 மறை 3 ஏதோ ஒரு எண்ணாக காணப்படுது. உள்ளுக்கு வர ஒரு மறை என்றது தெரியும். இப்ப மற்றொரு மைனஸால பெருக்கி விடைய தந்திருப்பார், -3 தந்திருக்கும், -x தந்திருக்கும். அப்ப எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தால் மட்டு இல்லாம எழுதுற நேரம் எக்ஸே வரும். எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்தால் மட்டு இல்லாம எழுதுற நேரம் -x வரும். பூஜ்ஜியத்தை விட பெருசுக்கு இவர், பூஜ்ஜியத்தை விட சின்னதுக்கு இவர். எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியமாக இருந்தால், எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியமா இருந்தாலும் மாற்றம் இல்லாம அதே எக்ஸ்ட பெருமானம் தருவார், எக்ஸே தருவார் அல்லது பூஜ்ஜியத்தை தருவார், பூஜ்ஜியம் சொல்லிப்போம். அப்ப எக்ஸ்ட பெருமானம் பூஜ்ஜியமாக இருந்தால் பூஜ்ஜியமே வரும், பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தால் பிளஸ் எக்ஸ் வரும், பூஜ்ஜியத்தோட சின்னதா இருந்தால் -x வரும். இவ்வளவுதான் மற்ற சரி வரும். இப்ப எக்ஸ் மைனஸ் 1 வைப்போம், எக்ஸ் மைனஸ் 1 வச்சுக்கோ. இப்ப இவ்வளவு டீட்டெயிலா சொல்லாம நேரடியா யோசிக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 1 பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தால், அதாவது இந்த மட்டுளு காணப்படுற மொத்த இலக்கமும் பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தால், இவர் எழுவாய் மாற்றி எடுத்தால் எக்ஸின் பெருமானம் 1 விட பெருசா இருந்தால், எக்ஸ் மைனஸ் 1 மொத்தமாக ஒரு நேர்பெருமானம். வெளியே வர விடையும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே வரும். இதுவே இந்த எக்ஸ் மைனஸ் 1 பெருமானம் பூஜ்ஜியத்தோட சின்னதாக இருந்தால், இந்த எக்ஸ் மைனஸ் 1 பெருமானம் பூஜ்ஜியத்தோட சின்னதாக இருந்தால், அதாவது எக்ஸின் பெருமானம் 1 விட சின்னதாக இருந்தால் இவர் எழுவாய் மாற்று நேரம். இப்ப இவர் அப்படி ஒரு மறை பெருமானம் இன்னொரு மைனஸால பெருக்கி -x - 1 விட வரும். இதுதான் மற்ற வரை விளக்கம். அதே மாதிரி x - 1 பெருமானம் 0க்கு சமனாக இருந்தால், x இன் பெருமானம் 1 இருந்தால் வார விடை 0 இருக்கு. இது அப்படியே 0 இருந்தால் வெளியே வரும் 0 இருக்கு, மாற்றம் இல்லை. இவ்வளவுதான் மட்டுன்னு சொல்லப்பட்டது. மட்டுக்கான சரியான வரைவிலக்கணம் என்னென்றால், ஒரு நம்பர் ஒரு நம்பர் உற்பத்தி ஒரு என்கோட்ல 0 எவ்வளவு தூரத்தில் காணப்படுது, எவ்வளவு இடப்பெயர்ச்சின்றது இல்ல, எவ்வளவு தூரத்தில் காணப்படுகின்றத மற்ற இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 1 இலக்கம் 0 1 அலகு தூரத்தில் காணப்படுது. அப்ப 1 மட்டு பெருமானம் 1 தான். அதே மாதிரி சய 1 இங்கால பக்கம் காணப்படுது. சய 1 இலக்கம் 0 எவ்வளவு தூரத்தில் காணப்படுது, 1 அலகு தூரத்தில் காணப்படுது. அப்ப சய 1 மட்டு பெருமானம் 1. மட்டுதான் அர்த்தம். 0 எவ்வளவு தூரத்தில் காணப்படுது, எவ்வளவு இடப்பெயர்ச்சி இல்ல, பிளஸ் மைனஸ் பார்க்க போறது. 0 எவ்வளவு தூரம், அதான் மட்டு பெருமானம். ஆகவே எக்ஸ் மட்டும்
0ல இருந்து ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் காணப்படுது. அது எவ்வளவு தூரத்தில் காணப்படுது. அதான் அர்த்தம். தேவையான விஷயங்கள் இருந்தா எழுதிக்கோங்க டக்குன்னு. ஒரு பொதுவான முடிவு சொல்லலாம் எப்படி என்றால், ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற ஒரு மட்டு பெருமானம் வார நேரம். ரைட்? ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற ஒரு மட்டு பெருமானம் வார நேரம். சமன்பாடு எப்படி வரப்போகுது என்றால், இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பி யின் மொத்த பெருமானமும் 0 விட பெருசா இருந்தால், அதாவது எக்ஸின் பெருமானம் மைனஸ் பி யின் கீழ் ஏ விட பெருசா இருந்தால், இது அப்படியே பிளஸ்ல வருது. அப்ப எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே வரும். அதே மாதிரி ஏஎக்ஸ் பிளஸ் பின்றது ஒரு மறை பெருமானமாக இருந்தார். எக்ஸின் பெருமானம் மைனஸ் பி யின் கீழ் ஏ விட சின்னதாக இருந்தார். இவர் அப்படியே மைனஸ் பெருமானம். அப்ப இன்னொரு மைனஸால பெருக்கப்பட்டு மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி விடையாக வரும். அதே மாதிரி இவர் அப்படியே 0ஆக இருந்தார். ஏஎக்ஸ் பிளஸ் பி சமன் 0ஆக இருந்தார். எக்ஸ் சமன் மைனஸ் பி யின் கிளையாக இருந்தார். இவர் அப்படியே 0. ஆகவே வார விடையும் 0ஆக இருக்கு. இது பொதுவான ஒரு முடிவு. தேவையான விஷயங்கள் இந்த டக்குன்னு எழுதிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கணக்கு நிறைய இருக்குது மட்டை பத்தி கதைக்கிறது. தேவையான விஷயம் வந்து டக்குன்னு எழுதிக்கோங்க. நோட் மாதிரி எடுத்தீங்கன்னா சரி. டீப்பா எழுத தேவையில்ல. கணக்குகள் எப்படி அணுகணும்ன்றது தெரிஞ்சா போதும். இதெல்லாம் தியரிகள் தான். மட்டும்டா என்ன விளக்கம், மட்டும்டா யாரு, மற்ற வேலை என்ன, மாதிரி வரைவிலக்கணங்கள் தான் இங்க வச்சிருக்கு. இதுதானே வரப்போ எக்ஸ் மட்டுக்கு நாங்க வரைவிலக்கணம் சொன்னோம். எக்ஸ் பெருமானம் 0 விட பெருசா இருந்தால் எக்ஸ்னு பாவிப்போம். எக்ஸ் பெருமானம் 0 விட சின்னதா இருந்தால் மைனஸ் எக்ஸ்னு பாவிப்போம். எக்ஸ் பெருமானம் 0 இருந்தால் 0 பாவிப்போம். இப்ப நான் இவரை வரைவுபடுத்த போறேன்னு வச்சுக்கோ. ஒரு ஆள்கூற்று தளத்துல வரைவுபடுத்த போறேன்னு வச்சுக்கோ. இந்த கிராஃப் எந்த இடத்துல உடைவடை, அதாவது எந்த புள்ளி சார்பாக 2 சார்புகளும் மாற்றம் அடையுது. ஒரு சாரி, எந்த புள்ளி சார்பாக இந்த சார்பு மாற்றம் அடையுது. எக்ஸா இருக்கிறவர் எப்ப மைனஸ் எக்ஸ் ஆக மாறுற 0ன்ற புள்ளி சார்பாக 0க்கு அங்கால பக்கம், அதாவது 0விட பெரிய இலக்கங்களுக்கு ஒரு சமன்பாடு, 0விட சின்ன இலக்கங்களுக்கு வேறொரு சமன்பாடு. அப்ப எக்ஸ் சமன் 0ன்ற புள்ளி சார்பாகத்தான் இந்த சார்பு மாறுபாடு அல்லது உடைவடை. அப்ப இந்த உடைவடை புள்ளிக்கு தான் பேர் திரும்பல் புள்ளி. திரும்பல் புள்ளி. அப்ப இந்த சார்பை பொறுத்த வரையில அல்லது இவரை நீங்க வரைவுபடுத்துற நேரம் 0க்கு அங்கால பக்கம் அல்லது எக்ஸ் அச்சுல 0க்கு அங்கால பக்கம் ஒரு வரைவு எக்ஸ்ன்ற வரைவு, y சமன் எக்ஸ்ன்ற வரைவு. 0க்கு இங்கால பக்கம் y சமன் மைனஸ் எக்ஸ்ன்ற வரைவு. இந்த வரைவு எக்ஸ் சமன் 0 ஆக பாருங்க, எக்ஸ் y சமன் 0 வரும். இந்த சார்பு எங்க உடைவடையுது என்றால் அல்லது சார்பு எப்ப மாற்றம் அடையுது என்றால் 0ன்ற புள்ளி சார்பாக அங்காலும் இங்காலே மாற்றம் அடையுது. 0விட பெரிய இலக்கங்களுக்கு ஒரு சார்பு, சின்ன இலக்கங்களுக்கு வேறொரு சார்பு. அப்ப எக்ஸ் சமன் 0ன்றதுதான் இவர திரும்பல் புள்ளியாக இருந்தால், திரும்பல் புள்ளி எக்ஸ் ஆள்கூறாக இருந்தால், நாங்க கிராஃப் வரைகிற நேரம் 2 ஆள்கூறுகள் தேவை. எக்ஸும் தேவை, ஒய்யும் தேவை. அப்ப எக்ஸ் பெருமானம் 0 ஆகினால் y பெருமானம் எவ்வளவு? 0 தானே. அப்ப இந்த கிராஃப்ட திரும்பல் புள்ளி எக்ஸ் சமன் 0,
எக்ஸ் சமன் 0 ஆகக்குள்ள வையும் 0. இப்ப 0,0 தான் இவரோட திரும்பல் புள்ளியாக வரப்போகுது. மட்டு கிராஃப் வரையற முதலாவது நீங்க முடிவெடுக்க வேண்டியது திரும்பல் புள்ளி. இந்த திரும்பல் புள்ளி சார்பா தான் ரெண்டு பக்கமும் கிராஃப் மாற்றமடைய போகுது. இப்போ மட்டு எக்ஸுக்கான கிராஃப் வரையற நேரம் உங்களுக்கு ஷுவரா தெரியும். 0,0ன்றது திரும்பல் புள்ளி. உற்பத்தி தான் திரும்பல் புள்ளி. இங்க ஒரு புள்ளி வரப்போகுது. 0 விட பெரிய பெருமானங்களுக்கு y சமன் x என்ற கிராஃப். இப்போ y சமன் x என்ற நேரம் தெரியும் நேர்படுக்கிற பூஜ்ஜிய வெட்டுக்கு உற்பத்திக்கூடாக கூர்ங்கோணத்துல வார கூடாக இருந்திருக்கு. நேர்படுத்துறா நேரச்சோட கூர்ங்கோணம் வரும். y சமன் xன்றது x அச்சோட x அச்சு நேர்த்திசையோட கூர்ங்கோணம் அமைச்சு பூஜ்ஜிய வெட்டு துண்டு வார கோடாக இருக்கு. இந்த கோட்டை இங்கால பக்கம் இழுத்தால் நான் இதோட நிப்பாட்டி இருக்கிறேன். என்ன காரணம்? இங்கால பக்கம் இழுப்பனாக இருந்தால் எக்ஸின் மறைப்பெருமானத்துக்கும் இதே சார்பு நான் கொடுக்கிறதாக இருக்கும். y சமன் x-ஐயே பயன்படுத்துறதாக இருக்கும். y சமன் x எனக்கு பயன்படுத்தக்கூடியது பூஜ்ஜியத்தோட பெரிய பெருமானங்கள் மட்டும்தான். பூஜ்ஜியத்தோட சின்ன பெருமானங்கள், அதாவது x அச்சு இங்கால பக்கம் எனக்கு y சமன் x பயன்படுத்தே இல்லை. அதனாலதான் இதோட நிப்பாட்டிட்டோம். பூஜ்ஜியத்தோட சின்ன பெருமானங்களுக்கு நான் பயன்படுத்த வேண்டிய சார்பு y சமன் மைனஸ் எக்ஸ். y சமன் மைனஸ் எக்ஸ்னால் மறைப்படுத்துறேன். மறைப்படுத்துறேன்றால் விரிகோணமாக x அச்சு நேர்த்திசையோட விரிகோணமாக வரும். உங்களோட சார்பு இப்படி வந்துருக்கு. அப்ப பூஜ்ஜியத்தோட பெரிய பெருமானங்களுக்கு இவர், பூஜ்ஜியத்தோட சின்ன பெருமானங்களுக்கு இவர். இந்த கிராஃபையும் இங்க பக்கம் இழுக்கக்கூடாது, இழுத்தா பிழை. அப்ப பூஜ்ஜியத்தோட பெரிய பெருமானங்களுக்கு நீங்க அதே கிராஃப் கொடுக்கிறதாக இருக்கும். இப்ப இவரை பார்ப்போம். y சமன் x மைனஸ் 1 மட்டு பெருமானம். இவருக்கு கிராஃப் வரைய நேரம் x பெருமானம் 1ஐ விட பெருசா இருந்தால் x மைனஸ் 1, x பெருமானம் 1ஐ விட சின்னதாக இருந்தால் மைனஸ் x பிளஸ் 1. இந்த மைனஸால பெருக்கி கிராஃப் வரும். அதே மாதிரி x பெருமானம் 1க்கு சமனாக இருந்தால் 0 வரும். இப்ப 3 வீச்சுக்குள்ள 3 சார்புல எடுத்திருக்கு. இங்கே பாருங்க திரும்பல் புள்ளி 1ஆக வரப்போகுது. 1ன்ற புள்ளி சார்பா தான் அங்காலும் இங்காலும் சார்பு மாறுபடும். அப்ப 1 தான் திரும்பல் புள்ளி. x சமன் 1 ஆகினால் y சமன் 0. x சமன் 1 ஆகக்குள்ள y சமன் 0. அப்ப 1,0 தான் இவரோட திரும்பல் புள்ளி. 1,0 தான் திரும்பல் புள்ளி. x சமன் 1, y சமன் 0 திரும்பல் புள்ளி. 1ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு நேர்படுத்துறன் மறைவெட்டுத்துண்டு. 1ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு நேர்படுத்துறன் மறைவெட்டுத்துண்டு. நேர்படுத்துறனாக இருந்தால் x அச்சோட கூர்ங்கோணம் வரும். மறைப்படுத்துறனாக இருந்தால் x அச்சுக்கு கீழே வெட்டுப்படணும். உங்களோட கிராஃப் இப்படி வந்துருக்கு. நேர்படுத்துறன் இழுத்து விட்டிருந்தால் நீங்க கிராஃப ஃபுல்லா வரைஞ்சிருக்க கூட தேவைப்பட்ட புள்ளிக்கோட்ல காட்டலாம். டார்க் லைன்ல வரைஞ்ச அப்பீல நீட்டி விட்டால் -1ல வந்து வெட்டி இருக்கு. அதே மாதிரி பூஜ்ஜியத்தோட சின்ன பெருமானங்களுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. மறைப்படுத்துற நேர் வெட்டுத்துண்டு. மறைப்படுத்துறால் விரிகோணமாக வரணும். நேர் வெட்டுத்துண்டுனா எக்ஸ் அச்சுக்கு மேல வெட்டுப்படணும். இப்படி வரும். 1ல வெட்டி கொண்டு போயிருக்கு. இதுதான் இவருக்கான கிராஃப். இது எல்லாத்தையும் சேர்த்து சில சமரி மாதிரி பார்ப்போம். ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் எப்படி எப்படி கிராஃப் வரும். உங்களுக்கு இந்த வீச்சுகள் எழுதி சமன்பாடு இருக்கலாம், மார்க்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் மார்க்ஸ் தர மாட்டாங்க. உங்களுக்கு மார்க்ஸ் வர போறது இந்த கிராஃபுக்கு மட்டும்தான். இந்த கிராஃபை நீங்க நேரடியாக வரைய பழகணும். சமன்பாடுலாம் போட்டு பார்க்காம நேரடியாக வரைய பழகணும். எப்படி வரையலாம்னு பாருங்க. y சமன் x மைனஸ் a மட்டுன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் கிராஃப் வரைய போறோம். மட்டு மாத்திரம் வந்திருந்தால் பக்கத்துல பிளஸ் மைனஸ் யாருமே இல்லாம மட்டு மட்டும்தான் வந்திருக்கு. x மைனஸ் a மட்டு பெருமானம், அவ்வளவுதான் கிராஃப். இது எப்பயுமே x அச்சுல திரும்ப அடையும். இந்த வகையில வர கிராஃப் எப்பயுமே x அச்சுல திரும்ப அடையும். எங்க திரும்ப அடையும் பாத்தீங்கன்னா x சமன் a என்ற புள்ளியில திரும்ப அடையும். மட்டுள்ளுக்குள்ள வர 0 ஆக்குற பெருமானம். நீங்க 2x ஆக ஒன்று இருந்தாலும் சரி, 3x ஆக ஒன்று இருந்தாலும் சரி, 1 மைனஸ் x மட்டும் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த மட்டுள்ளுக்குள்ள வர நீங்க மொத்தமா 0 ஆக்கி உங்களுக்கு x-க்கு வர விடை தான் ஒரு திரும்பல் புள்ளியில x ஆல்குறாக இருக்கு. அப்ப இவர் x அச்சுல திரும்பல் அடைவார், x அச்சுல திரும்பல் அடைஞ்சு v ஷேப்ல வருவார். இப்படி வரும் உங்களோட கிராஃப். a என்ற புள்ளியில திரும்பல் அடைஞ்சு x சமன் a என்ற புள்ளியில திரும்பல் அடைஞ்சு இப்படி v ஷேப்ல வரும். அப்ப இந்த வெட்டு புள்ளி a ஆக வரும். இந்த கோட்டின் சமன்பாடை நீங்க நேரடியாக எழுதணும். இந்த கோட்டின் சமன்பாடு எழுதுறேன் பாருங்க. இந்த முழுச்சார்புக்கும் ஒரு தடவை ஒரு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஆக வருவார், மற்ற தடவை மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆக வருவார். அப்ப பிளஸ் மைனஸ் மட்டும் தான் மாறுபட போகுது.
வெட்டு துண்டும் படித்திறன் மட்டும்தான் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரப்போகுது. அப்ப இவர் நேர்படுத்திறன்றதுனால இந்த கோட்டின் சமன்பாடு உங்களுக்கு இருக்க போது கட்டாயம் y சமன் x மைனஸ். இவர் மறைப்படுத்துறன்றதுனால டைரக்டா இவர சமன்பாடு மைனஸ் x பிளஸ் இந்த வகையான சமன்பாடு. ரைட்? அப்ப x மைனஸ் a மட்டும் வர நேரம் பிளஸ் மைனஸ் எதுவுமே இல்லாமல் x மைனஸ் a மட்டும் மாத்திரம் வருமாக இருந்தால் அது x அச்சுல திரும்ப அடைஞ்சு இந்த மாதிரி ஷேப்ல வரும். இதுவே இரண்டாவது y சமன் x மைனஸ் a மட்டு பிளஸ் ஒரு b என்று வச்சுக்கோ. இப்போ நாங்க எல்லாமே a b எல்லாமே நேர்பெருமானம் எடுத்துக்கொள்ளும். ரைட்? நேர்பெருமானம் இருக்கலாம், மறைபெருமானம் இருக்கலாம். நாங்க விளக்கத்துக்காக முதல்ல ஒரு நேர்பெருமானம் எடுத்துக்கோம். அப்ப இப்படி வர சமன்பாடுல என்ன நடக்கும்? கவனமா பாருங்க. ஃபர்ஸ்டா நீங்க இவருக்கு வரைய வேண்டியது இவருக்கு மட்டும் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்? x மைனஸ் a மட்டுக்கு மாத்திரம் கிராஃப் வரைஞ்சா x அச்சுல v ஷேப்ல வரப்போகுது. ரைட்? x அச்சுல திரும்ப அடைஞ்சு v ஷேப்ல வரும். எங்க திரும்ப அடையும் என்றால் x சமன் a ல திரும்ப அடையும். கிராஃப் ரைட்? a ல திரும்ப அடைஞ்சு இப்படி வந்துருக்கு. இப்ப பிளஸ் b சேர்க்கிற நேரம் என்ன நடக்கும்? இந்த முழு கிராஃபும் b அலகுகள் மேல போகும். ரைட்? ஒரு கிராஃபோட நீங்க பிளஸ் ஒரு b சேர்த்து விட்டா என்ன நடக்கும்? இதுக்கு மட்டும் இல்ல எல்லா வகையான கிராஃபுக்கும் இது பொருந்தும். இந்த கிராஃப் இவரோட நீங்க ஒரு பிளஸ் ஒன்றையோ பிளஸ் ரெண்டையோ ஏதோ ஒரு நம்பரை கூட்டுற நேரம் இந்த முழு கிராஃபும் b அலகுகள் மேல போகும். அப்ப இவர் ஆரம்ப வெட்டு துண்டு a ஆக இருந்திருக்கும். இப்ப இவர் அப்படியே மேல b அலகுகள் போனால் பாருங்க இவர் 0ல இருந்தவர் இங்க b க்கு வந்து நிற்பார். இப்படி வரும். இங்க ஏல வெட்டுப்பட்டது b அலகு மேல போனால் a பிளஸ் b வரும். இதெல்லாம் நேரடியாக வரைய தெரியும். சரிவுகள் மாறாது. இந்த சாய்வு தான் அப்படியே மேல வரப்போகுது. இந்த கிராஃப் அப்படியே மேல தள்ளுற மாதிரி யோசிக்கலாம். இதுவே அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x மைனஸ் a மட்டு பிளஸ் b. இந்த ரெண்டு கோட்டின் சமன்பாடு. ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு சமன்பாடு வரும். அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு உங்களுக்கு சொல்லலும் இவர் மட்டும் தான் பிளஸ் மைனஸ் மாறுவார். b க்கு பிளஸ் மைனஸ் மாத்துறது இல்ல கவனம். அப்ப இவருக்கு நேர்படுத்திறன் வரணும். அப்ப இந்த முழு மட்டும் பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x மைனஸ் a பிளஸ் b வரும். இதுக்கு மறைப்படுத்திறன் வரணும். அப்ப இந்த மொத்த மட்டும் மைனஸ் ஆல பெருக்கப்பட்டு வந்திருக்கு. y சமன் இத மைனஸ் ஆல பெருக்கினா பாருங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் a b அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுவே இந்த கிராஃபோட நீங்க ஒரு கிராஃப் மைனஸ் b கழிச்சு விட்ட ஒரு b கழிச்சு விட்ட b கூட்டினால் b அலகு மேல போற மாதிரி b கழிச்சால் b அலகு கீழே வரும். x மைனஸ் a மட்டுன்ற கிராஃப் b அலகு கீழே வரும். இப்படி வரும். அப்ப இங்க a ல இருந்தவர் இங்க வெற்ற நேரம் b அலகு கீழே வந்து a மைனஸ் b வரும். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு கோட்டுக்கும் சமன்பாடு எழுதி கொள்ளலாம். இந்த ரெண்டு கிராஃபும் முதல்ல வரைஞ்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்தையும் ஒரேடியா பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். எழுதி சொல்லுங்களேன். ரெண்டையும் எழுதிக்கோங்க. அடுத்த வகையும் பார்ப்போம். எழுதி முடிச்சிட்டு சொல்லுங்க டக்குன்னு.
எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும்டா எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ மட்டோட ஒருத்தர் கூட்டி அல்லது கழிச்சால் என்ன நடக்கும்? அது ரெண்டும் பார்த்தாச்சு. மூன்றாவது வகை. வரைகிறேனே. y சமன் அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டோட ஒரு கேன்ற ஒரு நம்பர் பெருக்கப்பட்டிருக்கு. கே ஒரு நேர் ரெண்டு வச்சுக்கோங்க. கேன்றது ஒன்றை விட பெரிய ஒரு நேர் ரெண்டு வச்சுக்கோ. ஒன்றை விட பெரிய ஒரு இலக்கம் வச்சுக்கோ. அப்படின்னா 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2.5 இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுன்ற கிராஃபினை கேயினால் பெருக்க போகுது. இதுலயும் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய இடம் இதுதான். எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுன்ற இடம் தான். அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் எப்படி வரும்? ஏயில் திரும்ப அடைஞ்சு பி ஷேப்ல வரதானே இதுதானே கிராஃப். எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுக்கான கிராஃப். இவரை நீங்க கேயால பெருக்கிற நேரம் கேட பெருமானம் ஒன்றை விட பெருசா இருந்தால், உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுக்கு மாத்திரம் கிராஃப் வரைஞ்சிருந்தால் படித்திறன் 1 அல்லது சாயம். கேட பெருமானம் 2ன்னு வச்சுக்கோமே. கேட பெருமானம் 2ஆ இருந்தால் 2 தர எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்திருக்கு. இப்ப பிளஸ் எடுத்தாலும் சரி மைனஸ் எடுத்தாலும் சரி படித்திறன் 2 மடங்காகுதா இல்லையா? படித்திறன் 1ஆ இருந்தது, கேட பெருமானம் 2ஆ இருந்தால் 2ஆக மாறுது. 2x வரப்போகுது. இப்போ படித்திறன் கூடுமாக இருந்தால் இந்த சாய்வு கூட போகுது. 2 பக்கமும் சாய்வு கூட போகுது. இவர சாய்வு இன்னும் கூட போகுது. இவர சாய்வு இன்னும் கூட போகுது. இப்ப கே தர எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுன்ற நேரம் கேட பெருமானம் 1ஐ விட பெருசா இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுன்ற கிராஃப் இன்னும் ஒடுக்கம் அடைஞ்சு வரும். இந்த மாதிரி வரும். திரும்பல் புள்ளி மாறாது. ஏன்னா மட்டுள்ளுக்குள்ள ஒரு 0 ஆக்கினால் இப்பயும் ஏ தான் வரும். எக்ஸ் சமன் ஏன்னு தான் வரும். அப்ப திரும்பல் புள்ளி மாறாது. திரும்பல் புள்ளி அதேதான். வி கொஞ்சம் ஒடுக்கமான வியாக வரும். டக்குன்னு சொல்லுங்க, இந்த கோட்டின் வெட்டுத்துண்டு என்னவாக இருந்திருக்கு? இங்கால வார மறைப்படுத்தனுடைய கோட்டின் வெட்டுத்துண்டு என்னவாக இருந்திருக்கு? வெட்டுத்துண்டு ஏகே ஆக வந்திருக்கு. சரிதானே? ஏகே வரணுமாக இருந்தா பாருங்க, இந்த பெரும்பாலும் மைனஸ் பெரும்பாலும் எல்லாம் மறைப்படுத்திருந்தானே, இந்த முழு மட்டும் மைனஸால பெருக்கப்பட்டு வந்திருக்கு. அப்ப இவர் அப்படியே மைனஸால பெருக்கினால் மைனஸ் கே எக்ஸ் பிளஸ் ஏகேன்னு வந்திருக்கு. அப்ப இந்த வெட்டுத்துண்டு ஏகே ஆக வந்திருக்கு. இந்த வெட்டுத்துண்டு ஏகே ஆக வந்திருக்கு. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு சொல்றேன், எழுதல, நீங்க தனி எழுதி பாருங்க. மைனஸ் கே எக்ஸ் பிளஸ் ஏகே. இந்த கோட்டின் சமன்பாடு பிளஸ் கே எக்ஸ் மைனஸ் ஏகே என்று வரும். ரைட்? நான் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு எழுதி பாருங்க, உங்களுக்கு அதே ஆன்சர் வருதான். அது ஏன் வந்துச்சின்னு விலங்கல்லாட்டி சொல்லுங்க. நான் சொன்ன கோட்டின் சமன்பாடு ஏன் அப்படி வந்துச்சின்னு விலங்கல்லாட்டி சொல்லுங்க. 4வது வகை. y சமன் இதிலே வரைய கேட பெருமானம் 1ஐ விட பெருசா இருந்தால் இப்படி கிராஃப் வரும். ரைட்? கேட பெருமானம் 1ஐ விட பெருசா இருந்தால் இப்படி கிராஃப் வரும். இப்ப கேட பெருமானம் 1ஐ விட சின்னதா இருந்தா என்ன நடந்திருக்கும்? 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர். கேட பெருமானம் கேஸ் 1 இவர். கேஸ் 2ல கேட பெருமானம் 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர் சொல்லி. நேர்பெருமானம் தான், ஆனால் ஒரு பின்ன பெருமானம். 1ஐ விட சின்ன ஒரு பின்ன பெருமானம். 1ன் கீழ் 2ஐ யோசிச்சு பாருங்க. இப்ப கேக்கு நீங்க 1ன் கீழ் 2 போட்டால் ஆரம்ப படித்திறன் 1ஆக இருந்துச்சு. எக்ஸ் மைனஸ் ஏல படித்திறன் 1ஆக இருந்துச்சு. அதை நீங்க 1ன் கீழ் 2ஆல பெருக்கிற நேரம் படித்திறன் அரைவாசியாகுதா இல்லையா? அதாவது படித்திறன் குறைவடையுதா இல்லையா? படித்திறன் குறைவடையுமாக இருந்தால் உங்களுக்கு வார கிராஃப் இந்த சாய்வு இன்னும் குறைவடைய போது 2 பக்கம். இப்ப இந்த சாய்வை நீங்க 2 பக்கம் குறைச்சால் வீன்ற சாய்வு அல்லது வீட ஒடுக்கம் இன்னும் விரிவடையும். கேட பெருமானம் 1ஐ விட பெருசா இருந்தால் வி ஒடுக்கம் அடையும். கேட பெருமானம் 1க்கும் 0க்கும் இடையில வந்தால் வி இன்னும் விரிவடையும். இப்படி வரும். இதான் கிராஃபாக இருக்கும். திரும்பல் புள்ளி மாறாது. இப்படி வரும். வி இன்னும் விரிவாக வரும். ரைட்? இது எப்படி பாத்தீங்கன்னா கேட பெருமானம் 1க்கும் 0க்கும் இடையில் வார நேரம்
சரிதானே? இதையும் வரைஞ்சுக்குவோம். 5வது கேஸ் போவோம். 4வது கேஸ் போவோம். 4வது என்னன்றால், ஒரு கிராஃபினை மட்டு கிராஃபினை மைனஸ் அளவு இருக்கு. மட்டு கிராஃபினை மைனஸ் அளவு இருக்கு. இந்த மைனஸ் ஆல பெருக்கினா என்ன நடக்கும்னா, எந்த ஒரு கிராஃபையும் தான். மட்டு கிராஃப் மட்டும் இல்ல. எந்த ஒரு கிராஃபையும் தான். மைனஸ் ஆல பெருக்கினால் எக்ஸ் அச்சு சார்பாக ஒரு ஆடி பிம்பமாக வரும். ரைட்? எக்ஸ் அச்சு சார்பாக ஒரு ஆடி பிம்பமாக வரும். ரைட். என்ன நடக்கும் பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஏக்கான கிராஃப் தான் நான் இவரையும் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி? அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் தான் இங்க அடிப்படை. அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுக்கான கிராஃப்ல ஆரம்பிச்சு இது எக்ஸ் மைனஸ் ஏ மட்டுக்கான கிராஃப். அப்ப இவரை நீங்க மைனஸ் ஆல பெருக்கி விட்டா என்ன நடக்கும்? எக்ஸ் அச்சு அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி யோசிங்க. ஒரு ஆடி மாதிரி யோசிங்க. தலவாடி மாதிரி. அப்ப இவரை நீங்க ஒரு தலவாடி மாதிரி யோசிச்சால் மேலுள்ளவர்கிட்ட பிம்பம் எப்படி விழுந்திருக்கு? இவர்கிட்ட பிம்பம் அப்படியே கீழே விழணுமா இருந்தால் இவரை மடிச்சு விட்டுற மாதிரி யோசிக்கலாம். இவர் அப்படியே எக்ஸ் அச்சு கீழே மடிச்சு விட்டுற மாதிரி. மடிச்சு விட்டா பாருங்க இந்த கோடு அப்படி இங்க வரும். அப்படி இந்த கோடு மடிபட்டு இங்க வரும். இந்த கோடு மடிபட்டு இங்க வரும். ஆரம்பத்துல இவர் ஏல வெட்டி கொண்டு போயிருப்பார் எக்ஸ் மைனஸ் என்ற நேரம். அப்ப இவர் அப்படியே இங்க அளவுக்கு மடிச்சு விட்டால் இவர் மைனஸ் ஏல வெட்டி கொண்டு போவார். அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு பாருங்க y சமன் நேர்படுத்திறன் வரணும். அப்ப இவர் பிளஸ் எக்ஸ் ஆக இருந்திருப்பார். வெட்டு துண்டு மைனஸ். அத மாதிரி இவர் மறைப்படுத்திறன் அப்ப மைனஸ் எக்ஸ் வரும். வெட்டு துண்டு நீட்டி விட்டால் பிளஸ் ஏல போயிட்டு வெட்டி இருப்பார். மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஏ ஆக இருந்தது. ஒரு கிராஃபை நீங்க மைனஸ் ஆல பெருக்கிற எப்பயும் அது இவர் ஒரு கண்ணாடியாக இருந்தா இவர் மேலுள்ள கிராஃப்ட் பிம்பம் எப்படி விழுமோ அது மாதிரி ஒரு பிம்பம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு கிராஃப் சொல்றேன். y சமன் எக்ஸ். y சமன் எக்ஸுக்கான கிராஃப் உங்களுக்கு தெரியும். பரிச்சயமான கிராஃப் தானே. உற்பத்தி கூடாக 45 வகையில போற கிராஃப். இப்படி வரும். y சமன் எக்ஸ் என்ற கிராஃப். இப்ப இதை பயன்படுத்தி y சமன் மைனஸ் எக்ஸுக்கான கிராஃபை உயிர்த்தறிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கிராஃபையும் மைனஸ் ஆல பெருக்கினால் நான் சொன்னேன் ஆடி பிம்பம் மாதிரி மடிச்சு விட்ட மாதிரி வரும். அப்ப இவரை நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி யோசிச்சா வருங்க. இவர்ட பிம்பம் இங்கால வரும். இப்படி வரும். இவர்ட பிம்பம் மேல வரும். இப்படி வரும். அப்ப இதான் y சமன் மைனஸ் எக்ஸுக்கான கிராஃப். ரைட்? அப்ப ஒரு கிராஃபை நீங்க மைனஸ் ஆல பெருக்குறது என்ன நடக்கும்னு கேட்டால் எக்ஸ் அச்சு சார்பாக ஒரு ஆடி பிம்பம் கிடைக்கப்பெறும். இது மட்டு கிராஃபுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு கிராஃபுக்கும் வரும். அடுத்த வகை இவர் ஒரு கிராஃப் மைனஸ் ஆல பெருக்கிறது. இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. முக்கியமானது இவ்வளவுதான். இதை வச்சுக்கொண்டு அங்கால மிச்சம் எல்லாம் வரும். எல்லாம் சேர்த்து ஒரு கிராஃப் ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு y சமன் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட மட்டு பெருமான்னு வச்சு உதாரணத்துக்கு லேசான கிராஃப்ல வரைஞ்சு பார்ப்போம். y சமன் 1 சாய எக்ஸ் சாய ஒன்றோட மட்டு பெருமானத்துக்கான கிராஃப் தான் நாங்க வரைய போறோம்னு வச்சு. இப்ப புள்ளிக்கோட்டுல வரைங்க இல்லாட்டி பென்சில்ல வரைங்க அடிச்சு அடிச்சு வரைய போறோம். முதலாவது மட்டு காணப்பட்டது இங்க தானே. ஃபர்ஸ்டா இவர்ல ஆரம்பி. அப்ப எக்ஸாய ஒன்றின் மட்டுக்கான கிராஃப் ஒன்றுல திரும்பல் அடைஞ்சு வி ஷேப்ல வரும். இப்படி வரும். ரைட்? ஒன்றுல திரும்பல் அடைஞ்சு வி ஷேப்ல வரும். ஒன்று வெட்டு துண்டாக இருந்திருக்கு. இப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டுன்ற கிராஃப் மைனஸ் ஆல பெருக்கணும். இப்போ மைனஸ் ஆல பெருக்கினா இவரோட ஆடி பிம்பம் அப்படியே வரும்.
இது எக்ஸாய உண்டு மட்டுக்கான கிராஃப். அது அப்படியே மைனஸால பெருக்கிற நேரம் ஒரு ஆடி பிம்பம் வரும் இந்த மாதிரி. அப்ப இதான் நம்மோட மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டுக்கான கிராஃப். இப்ப இவரோட நீங்க ஒண்ட கூட்டினால் இந்த கிராஃபோட மொத்தமா நீங்க ஒண்ட கூட்டுற நேரம் இந்த முழு கிராஃபும் ஒரு அலகு மேல போக போகுது. அப்ப இந்த புள்ளி 0ல இருந்துச்சு. ஒரு அலகு மேல போனால் 1க்கு கிட்ட வரும். இது இவர் 1ல வெட்டியிருந்தா இவர் -1ல வெட்டியிருப்பார். அப்ப இவரை நீங்க ஒரு அலகு மேல தள்ளுற நேரம் இந்த புள்ளி இங்க வந்துருக்கு. உங்களோட கிராஃப் இந்த எல்லா கோட்டுக்கும் சமாந்தரமாக இப்படி வரும். இதை வரைஞ்சு முடிச்சா மிச்சம் எல்லாரையும் அழிச்சு விட்டுரும். இதான் உங்களோட கிராஃப். இப்ப இதை பயன்படுத்தி நீங்க சமன்பாடு எழுத போறீங்க. கவனமா பாருங்க. இந்த கோட்டின் சமன்பாடு பிரச்சனையில பாருங்க உற்பத்திக்குள்ளா போகுது. இப்ப கட்டாயம் என்னவா தான் வந்திருக்கு. படித்திறன் +1 இல்லாட்டி -1 தானே. இப்ப +1 இருக்கலாம் -1 இருக்கலாம். இவர் நேர்படுத்திறன் வரணுமா இருந்தால் கட்டாயம் +x வந்திருக்கணும். இந்த கோட்டின் சமன்பாடு டைரக்டா சொல்லலாம் y = x ஆகும். இப்ப இந்த கோட்டின் படித்திறன் எழுதுற சமன்பாடு எழுதுற நேரம் படித்திறன் கட்டாயம் -x தெரியும். இப்ப -x வரணுமாக இருந்தால் கவனமா யோசிங்க. இந்த மட்டுக்கு முன்னால மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸோட இவரை பெருக்கினால்தான் -x வரும். அப்ப இந்த மட்டு இல்லாம எழுதுற நேரம் இவர் இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கணுமா இல்லையா? இவர் மட்ட நீங்க பிரக்கெட்டா மாத்தி எழுதுற நேரம் இப்படியே வந்தால்தான் இந்த மைனஸ் இவரோட பெருக்கப்பட்டு -x வருமா இல்லையா? அப்ப இந்த -1 இந்த -1 பெருக்கினால் ஒரு +1 வரும். அந்த +1ஓட இந்த +1 கூட்டினால் +2 வரும். இதான் அவர வெட்டு துண்டாக இருந்திருக்கும். இந்த கிராஃப் வரைஞ்சு கொள்ளலாம். இவரை வரைஞ்சு வரும். இதை வரைஞ்சு பாருங்க எப்படி வருதுன்னு கிராஃப். வரைஞ்சு அனுப்புனீங்கன்னா நல்லா. அனுப்பலாட்டி நான் வரைஞ்சு விட்டேன். அது வரைக்கும் நீங்க டக்குன்னு ட்ரை பண்ணுங்களேன். ஒரு 2 மினிட்ஸ். கேள்விக்கு போற முதல்ல தியரிக்கும் தெளிவா பார்த்துட்டு போ. இவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல எக்ஸாய் உண்டு மட்டுக்கான வரைவுல இருந்தா அப்படிதானே. அப்ப எக்ஸாய் உண்டு மட்டுக்கான வரைவு உங்களுக்கு தெரியும். ஒன்றுல திரும்பல் அடைஞ்சு வி ஷேப்ல இந்த வெட்டு துண்டு ஒன்றாக இருந்திருக்கு. இவர் அப்படியே நீங்க 2 அலகு கீழே கொண்டு வர நேரம் ஒன்றுல இருக்கிறவர் சய ஒன்றுக்கு வருவார். அது மாதிரி இங்க 0த்துல இருக்கிறவர் சய 2க்கு வருவார். ஒரு கிராஃப் இப்படி வரும். இதுக்கு சரி நேராக திரும்பல் புள்ளி மாறாது இந்த மாதிரி வரும். அப்ப இந்த வெட்டு துண்டு -1 இருக்கு. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு நேர்படுத்திறன் வரணும். y சமன் நேர்படுத்திறன் வரணுமாக இருந்தால் இவரை நீங்க பிரக்கெட் நீக்கி எழுதுற நேரம் இவர் மட்டு இல்லாம பிரக்கெட்டாக மாத்தி எழுதுற நேரம் +x -1 வந்திருக்கணும். அப்பதான் இவருக்கு பிளஸ் படுத்திறன் வரும். இங்க ஒரு -2 எல்லாம் சேர்த்தா வருங்க y சமன் x ஆய 3 வரும். அது மாதிரி இவருக்கு மறைப்படுத்திறன் வரணும். வெட்டு துண்டு பார்த்தோன்னு சொல்லலாம். -1 தானே. y சமன் -x -1 வரும். என்ன விஷயம்? இவர் 2 அலகு கீழே கொண்டு வர நேரம் 2 ல இருக்கிறவர் சய 1க்கு வருவார். அது மாதிரி இவருக்கு மறைப்படுத்திறன் வரணும். வெட்டு துண்டு பார்த்தோன்னு சொல்லலாம். -1 தானே. y சமன் -x -1 வரும். என்ன விஷயம்? இவர் 2 அலகு கீழே கொண்டு வர நேரம் 2 ல இருக்கிறவர் சய 1க்கு வருவார். இது மாதிரி இவர்
எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு சொல்லுவோம். y சமன் 2x plus 1 மட்டு பெருமானம் -2. y சமன் 2x plus 1 மட்டு பெருமானம்ன்ற நேரம் மைனஸ். இப்ப -1/2ல திரும்பல் அடைஞ்சு 2 படுத்திறன் V ஷேப்ல வரும். இந்த மாதிரி வரும். ரைட். ஒன்றுல வரும். ரைட். இது 2x ஆக உண்டு மட்டுக்கான கிராஃப். இப்ப இவர் அப்படியே நீங்க 2 அலகு கீழே தள்ளுற நேரம் 0ல இருக்கிறது -2க்கு வரும். 1ல இருக்கிறது -1க்கு வரும். இப்படி கிராஃப் வரும். இந்த மாதிரி. அப்ப இந்த வெட்டு துண்டு -1 வரும். இவர வெட்டு துண்டு இப்போதைக்கு தேவையில்ல. எழுதி பார்ப்போம். சமன்பாடு எழுதி பார்ப்போம். அப்ப இவருக்கு நேர்படுத்துறன்னு வரும். இப்ப y சமன் 2x ஆக 1 அங்கால -2 எல்லாம் சேர்த்து விட்டா -1 வரும். வெட்டு துண்டு தெரியும் தானே ஏற்கனவே. அது மாதிரி இவருக்கு y சமன் மறைப்படுத்துறன்னு வரணுமா இருந்தா இவரை நீங்க பிராக்கெட்டா மாத்தி எழுதுற நேரம் -2x வந்திருக்கணும். வேணா அப்ப 2x plus 1க்கு முன்னால மைனஸ் வந்திருக்கு. -2x -1 -2 -3 என்று வரும். y சமன் -2x -3 இந்த மாதிரி வரும். ஒரு கிராஃபை பார்த்து சமன்பாடு பார்க்குற நேரம் டக்குன்னு கிராஃப் வரைய தெரியணும். டவுட் இருக்கான்னு பாருங்க இதுக்குள்ள. சின்ன விஷயங்கள் தான். மற்றொரு பத்தி நாங்க இன்னும் நிறைய கதைக்க போறோம். இப்போதைக்கு கேள்விக்கு தேவையான விஷயங்களை பார்த்துட்டு கேள்வியை பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது. மற்றோட சம்பந்தப்பட்ட இருபடி சார்புகள், திரிகோண கணித வரைவுகள் நிறைய இருக்கு. போ பின்னு போற கிளாஸஸ்லயும் பார்ப்போம். இப்ப வரைய சொல்றாங்க என்னன்னா y சமன் 3 மைனஸ் x plus 2 மட்டு முழுவதின் மட்டு. ரைட். அடுத்து y சமன் x plus 1 மட்டு. இது ரெண்டையும் ஒரே அச்சுல வரையட்டும். ஆகியவற்றின் வரைவுகளை பரும்படியாக வரைக எனும் சமநிலை திருப்தியாக மெஷின் மெய்ப்பிரமாணம் தொடரை காண்கிறேன். அது அடுத்த விஷயம் தானே. அப்ப இந்த ரெண்டு கிராஃபையும் ஃபர்ஸ்டா வரையணுமாக இருந்தால் இந்த முழுவதின் மட்டும் நீங்க மறந்துருங்களேன். ரைட். கிராஃப் வரைகிற நேரம் ஃபுல்லா ஒரு சார்புக்கு வெளியே மொத்தமாக மட்டும் இருந்தால் ஃபர்ஸ்டா நீங்க உள்ளுக்குள்ள சார்பை தான் கவனிக்கணும். வெளியுள்ள பத்தி பிறகு யோசிக்கும். அது எப்படி மாற்றம் அடைகிறது நான் சொல்றேன். இப்ப இவருக்கான கிராஃப் வரையும். அதாவது x plus 2 மட்டு பெருமானம் -2. இப்ப x plus 2 மட்டு பெருமானம்ன்றது -2ல திரும்பல் அடைஞ்சு இந்த மாதிரி வரும். இவரை நீங்க மைனஸால பெருக்கி விட்டா இப்படி வரும். அது ரெண்டு மாற்றம் இல்லை. அப்ப இவர் +2ல வெட்டியிருந்தா இவர் -2ல வெட்டியிருப்பார். இவர் அப்படியே நீங்க 3 அலகு தூரம் மேல உயர்த்தி விட்டா பாருங்க. இங்க 0ல இருக்கிறவர் இங்க 3க்கு வருவார். இங்க -2ல இருக்கிறவர் இங்க 1க்கு வருவார். இப்படி வரும். இந்த மாதிரி வரும். அப்ப இந்த புள்ளி எங்களுக்கு -2ன்றது தெரியும். இந்த புள்ளி 3ன்றது தெரியும். இங்க -2ல இருந்தவர் 3 அலகு மேல போனார். இது 1ல வந்து நின்றது. இப்ப சமன்பாடு எழுதுவோம். கவனமா எழுதுவோம் பாருங்க. சமன்பாடு கடைசி எழுதுவோமே. சமன்பாடு சொல்லி கொண்டு போவோம். அதாவது இவருக்கு மட்டும் கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம். இந்த கோட்டுக்கான சமன்பாடுல எப்படி வந்திருக்கு. இது மறைப்படுத்துறேன். இப்போ மறைப்படுத்துறன்னு வர மாதிரி தான் இங்க முன்னால எக்ஸுக்கு முன்னால மைனஸ் வந்திருக்கேன். அதே நேரம் வெட்டு துண்டு +1. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு கட்டாயம் y சமன் -x + 1. இவர சமன்பாடு கவனமா யோசிப்போம். அப்ப இவர சமன்பாடு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் உண்மையிலே இவர படித்திறன் +x தான் வரும். இந்த வெட்டு துண்டு தெரியுமா இருந்தா எனக்கு சமன்பாடு தெரியும். அப்படிதானே. இந்த கோட்டை நீட்டினால் y அச்சுல எங்க போயிட்டு வெட்டுப்படுவாரோ அதான் அவர வெட்டு துண்டாக இருந்திருக்கு. ஒரு முறை இவருக்கு +x வரக்கூடிய மாதிரி இவரை மைனஸால பெருக்கி எனக்கு வெட்டு துண்டை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. இந்த கோட்டை நான் இப்படியே நீட்டினால் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த கோட்டை இப்படியே நீட்டினால் இங்க ஒரு முக்கோணி உருவாகுவார். இந்த முக்கோணில படித்திறன்கள் இவர படித்திறன் -1, இவர படித்திறன் +1. அப்ப இந்த கோணமும் கட்டாயம் சமனா இருந்திருக்கும் நான் சொல்றேன். ஏன் ரெண்டு பேரையும் படித்திறன்கிட்ட பருமன்கள் சமன். இப்ப +x இருந்தால் x அச்சோட 45 பாகையில வரும்.
நேர் திசையோட 45 பாகையில வரும். மைனஸ் எக்ஸா இருந்தால் மறை திசையோட 45 பாகையில வரும். அப்படிதானே? இப்ப படித்திறன்களோட பருமன்கள் சமனாக வார நேரம் பிளஸ் மைனஸ் மாத்திரம் வித்தியாசப்பட்டால் இங்கால தீட்டா கோணம் வந்தால் இங்கால இருந்து தீட்டா கோணம் வரும். மைனஸ் எக்ஸ் இங்கால இருந்து தீட்டா கோணம் வரும். அதாவது y சமன் kxன்றது இப்படி வந்திருந்தால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் y சமன் மைனஸ் kxக்கான கிராஃப் வரைகிற நேரம் எதிர் திசையில வரப்போகுது. அதாவது மைனஸ் மறைப்படுத்தின வரப்போகுது. பருமன்கள் சமனாத்தான் இருக்குது. அப்ப இந்த கோணம் தீட்டா வந்தா இந்த கோணம் தீட்டா வரைக்கும் மறைப்பக்கம் இருந்து அதே தீட்டா வந்து. அப்ப நான் சொல்றேன் இந்த கோட்டின் படுத்திறன் -1 இந்த கோட்டின் படுத்திறன் +1 இருந்தால் இந்த கோணமும் இந்த கோணம் சமனாக வந்துருக்கு. அப்ப இந்த கோணம் தான் இங்கேயும் வரும். 45 வகையில வரும். படுத்திறன் 1 தானே. அதே மாதிரி இந்த கோணம் 45 வகையில வந்துருக்கு. அப்ப இந்த 2 கோணங்களும் சமனா இருந்தா இது ஒரு இரு சமபக்க முக்கோணியாக வரும். அப்ப அந்த இரு சமபக்க முக்கோணிக்கு இங்க இருந்து வரையப்படுற செங்குத்து பாருங்க 3ல சந்திக்கும். இந்த நீளம் 2. ரைட். அப்ப இரு சமபக்க முக்கோணியை பொறுத்தவரையில இந்த உச்சியில இருந்து வரையப்படுற செங்குத்து இந்த மொத்த நீளத்தை 2ஆ பிரிக்குமா இல்லையா? சரி 2ஆ பிரிச்சால் இந்த நீளம் 2 அலகு, இங்கால நீளமும் 2 அலகு வந்திருக்கு. அப்ப இங்கால நீளம் 2 அலகு போனால் இந்த புள்ளி 5ஆக வந்து. அப்படிதானே? அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு ஷுவரா சொல்லலாம் y சமன் x ஆக 5 வரும். கட்டாயம் வரும். நான் சொன்ன விஷயம் விளங்கிச்சான்னு பாருங்க. விளங்கலாட்டி சொல்லுங்க திரும்ப சொல்றேன். வெட்டு துண்டு கண்டுபிடிச்சது விளங்கிச்சான்னு பாருங்க. விளங்காட்டி சொல்லுங்க நான் திரும்ப சொல்றேன். ஐந்துன்ற புள்ளி எடுத்தது கிளியரா? இந்த சாய்வுகள் சமனா இருக்கனாலதான் அந்த கதை கஷ்டம். இல்லாட்டி கஷ்டம். இல்லாட்டி இவர் ஒன்றா இருந்து இவர் 2ஆ இருந்து எனக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன். இவருடைய சாய்வும் ஒன்றுதான், இவருடைய சாய்வும் ஒன்றுதான். பருமன்கள் சமனாக இருந்துச்சு. அப்ப இந்த 2 கோணங்களும் சமனாக இருந்திருக்கும். இவரும் இவரும் ஒரே பருமன்ல வந்திருக்கும். அதனால இது ஒரு இரு சமபக்க முக்கோணின் முடிவெடுத்து இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக வரும்ன்றத முடிவெடுத்து இவர் 2 அப்ப இவரும் 2ன்னு முடிவெடுத்து. ரைட். அப்ப இவர் 3ஆ இருந்தா இவர் 5ல வந்திருப்பார். அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x ஆக 5 வரும். இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் -x + 5 வரும். சாரி +1 வரும். இப்போ நாங்க வரைஞ்ச கிராஃப் வந்து யாருக்கு வரைஞ்சிருக்கிறோம்னா மட்டுள்ளுக்குள்ள இந்த செட்டுக்கு மட்டும் தான் வரைஞ்சிருக்கு. இப்போ முழுசா மட்டு எடுத்து விட்டால் y-ன் பெருமானம் ஒரு நாளும் மைனஸ் ஆகன்றது விளங்குதா இல்லையா? x-க்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் சரி இதுள்ளுக்கு வரது பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். ரைட். சார்பின் பெருமானம்ன்றது எப்பயுமே y பெருமானம். y ஆல் கூறு தான் சார்பின் பெருமானம். இப்ப y ஆல் கூறு இங்க இருந்து இங்க வரைக்கும் பிளஸ்ல இருக்கு. இந்த வீச்சுக்குள்ள பிளஸ்ல இருக்கு. இதை தாண்டி போயிட்டா பாருங்க y பெருமானம் மைனஸ் ஆயிடும். ரைட். அப்ப இந்த முழு செட்டுக்கும் மொத்தமா மட்டும் எடுத்து விட்டால் அதாவது இந்த கிராஃபுக்கு நீங்க மொத்தமா மட்டும் எடுத்து விட்டால் y-ன் பெருமானம் ஒரு நாளும் மைனஸ்ல வராது. இப்போ y-க்கு பாருங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் மைனஸ்ல இருக்கு. இங்காலையும் மைனஸ்ல இருக்கு. அப்ப இவரும் மைனஸ்ல வருவாரா இருந்தால் y-ட பெருமானம் மைனஸ்ல வரையலான்றதுனால கவனமா யோசிங்க. இந்த இடத்துல y-ட பெருமானம் -1ன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இந்த இடத்துல y-ட பெருமானம் -1ஆ இருந்தால் இந்த மொத்த பெருமானம் x-க்கு நீங்க ஏதோ ஒரு நம்பரை போட போறீங்க. இதுக்கு வர மொத்த பெருமானம் -1ஆக இருக்கு. அப்ப இவருக்கு அப்படியே மட்டெடுத்து விட்டால் y-ட விட +1 வருமா இல்லையா? அப்ப இந்த புள்ளி இங்க வந்து நிக்கும். அது மாதிரி எல்லா புள்ளிகளும் சமச்சீராக இது அப்படியே மடிச்சு விட்ட மாதிரி மேல வருமா இல்லையா? இப்ப மொத்தமா மட்டெடுத்து விட்டா நீங்க என்ன செய்யணும்னால் நான் சொன்ன விஷயம் விளங்கினா மிச்சம் நல்லா விளங்கலாட்டி மொத்தமா ஒரு சார்புக்கு மட்டெடுக்கிற நேரம் மைனஸ்ல இருக்கிற எல்லாரையும் மேல மடிச்சு விட்டணும். இப்படி வரும். இந்த கோட்டை அப்படியே மேல மடிச்சு விட்டு y ஒரு நாளும் மைனஸ்ல வராது. வரைஞ்சிட்டு இதை அழிச்சு விட்டீங்கன்னா சார். அது மாதிரி இதை அப்படியே மேல மடிச்சு விட்டால் இப்படி வரும். இதான் முழுவதின் மட்டெடுத்தல் நடக்கிற விஷயம். விளங்கிச்சோ? சின்ன விஷயம் தான். மொத்தமா மட்டெடுத்தல் என்ன நடக்கும்ன்றது. இப்ப ஒவ்வொரு கோட்டுக்கும் சமன்பாடு எழுதுவோம். இந்த இடத்துல மிச்சம் கவனமா இருக்கேன். டக்குன்னு சொல்லுங்க. இந்த புள்ளி என்னவாக இருந்திருக்கு? இந்த புள்ளியும் இந்த புள்ளியும். நான் சொன்ன விஷயங்களை கவனமா அவதானிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். டக்குன்னு சொல்லுவீங்க என்னென்ன புள்ளிகள் வரும்ன்றது. இந்த புள்ளி யாரு? அந்த புள்ளி யாரு? டக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன புள்ளிகள் வந்திருக்கு? கவனமா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க.
ஒன்றுன்றது சரி. அங்கால மற்றைய புள்ளி -5 ஆக வரும். கவனமா பாருங்கோ. இவருட சாய்வு 1 தானே. அதாவது இந்த கோணம் 45 பாகையில வந்திருக்கு. சாய்வு 1 ஆக இருந்தால் கோணம் 45 பாகையில வரும். y ஆல் கூடின வித்தியாசம் இல்ல x ஆல் கூடின வித்தியாசம் தானே. அப்ப y ஆல் கூடின வித்தியாசமும் x ஆல் கூடின வித்தியாசமும் சமனா இருந்தா தான் படுத்திறன் 1 ஆக வரும். அப்படிதானே? பாருங்கோ. இந்த உயரம் 1 ஆக இருந்தால், இந்த கோணம் 45 பாகையா இருந்தால், இது இவரும் இவரும் சமனாத்தானே வந்திருப்பார். அப்ப இவர் 1 இருந்தா இவரும் எவ்வளவு? கட்டாயம் 1 இருந்திருப்பார். அப்ப இந்த புள்ளி கட்டாயம் 1ன்றத நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இதிலேயே மார்க் பண்ணி கொள்ளலாம். கிராஃப்லயே மார்க் பண்ணி கொள்ளலாம். அத மாரி இந்த புள்ளி கண்டுபிடிக்க போறோம். நான் சொன்ன மாரி இந்த கோணமும் 45 பாகை தான். படித்திறன் 1 தானே. அப்ப இந்த கோடு நீட்டுப்பட்டு போயிட்டு y அச்சுல 5ல வெட்டுப்படுமாக இருந்தால், இந்த முக்கோணம் சார்பாக இது 45, இதுவும் 45, இது 5ஆ இருந்தால், இதுவும் 5 வரும். அப்ப இது -5 ஆக இருந்தது. வெட்டுப்புள்ளியை இப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்ப ஒவ்வொரு கோட்டையும் சமன்பாடு எடுக்க போறோம். இந்த கோட்டின் சமன்பாடு. கவனமா யோசிங்க. இவர நீட்டி விட்டிருந்தால், இவர அப்படியே நீட்டி விட்டிருந்தால், இந்த நீளம் 1 அப்ப இந்த நீளம் 1 வரும். சய 1ல வெட்டுப்பட்டிருக்கு. அப்ப இந்த கோட்டின் படித்திறன் x-க்கு பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஒரு நேரத்துல பிளஸ் எக்ஸ் வரும், இன்னொரு இடத்துல மைனஸ் எக்ஸ் வரும். இந்த மட்ட அப்படியே மைனஸ் ஆல பெருக்கும் ஒரு தடவை பிளஸ் ஆல பெருக்கும். இப்ப படித்திறன் 1 அல்லது சய 1 தான். வெட்டு துண்டு தெரிஞ்சா எனக்கு கிராஃப் தெரிஞ்சிடும். கிராஃபை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்ப இந்த சாய்வுல எடுக்கிற கவனமா பாருங்க. பிளஸ் எக்ஸ் வரும் ஷுவரா. y சமன் பிளஸ் எக்ஸ் வரும். நேர்படுத்திறன் தானே பிளஸ் எக்ஸ் வரும். இந்த கோட்டை இப்படியே நீட்ட நேரம் இது 1 இருந்தா இதுவும் 1. வெட்டு துண்டு -1 ஆக வரும். இந்த கோட்டின் சமன்பாடு x ஆய் 1 ஆகும். இந்த கோடு வெட்டு துண்டு 1 மறைப்படுத்தும். அப்போ -x வந்துரும். இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் -x + 1. இவர் நேர்படுத்திறன். இப்ப நேர்படுத்திறன் இருந்தா +x வந்திருக்கு கட்டாயம். இந்த கோட்டை இப்படியே நீட்டினால் பாருங்க 5ல போயிட்டு வெட்டு. இந்த கோட்டின் வெட்டு துண்டு +5 ஆக வரும். இந்த கோட்டின் சமன்பாடு எப்படியோ -x வரும். மறைப்படுத்திறன் தானே. இப்படியே நீட்டி விட்டு இருந்தால் பாருங்க. இவர் அப்படி இங்க வரைக்கும் நீட்ட நேரம் இது 5ஆ இருந்தால் இந்த வெட்டு துண்டு 5ஆக வந்திருக்கு. -5ல வெட்டு இருக்கு. இங்க -5 வரும். ஒவ்வொரு கோட்டுக்கும் கிராஃபையும் வரைஞ்சு சமன்பாடையும் வரைஞ்சு முடிச்சு. முழுசா மட்டும் எடுத்தா பெருசா யோசிக்க ஒன்றும் இல்லை. எக்ஸ் அச்சு கீழே உள்ள எல்லாத்தையும் மேல மடிச்சு விட்டுருங்க. கணக்கு முடிஞ்சு. அடுத்தது y சமன் x ஆக உண்டு மட்டும். ரெண்டாவது நாங்க வரைய போற கிராஃப் y சமன் x ஆக உண்டு மட்டும். அப்ப x ஆக உண்டு மட்டும்ன்றது சய 1ல திரும்பல் அடைஞ்சு v ஷேப்ல வரும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். எனக்கு ஷுவரா தெரியும் சய 1ல திரும்பல் அடை. இங்க திரும்பல் அடை. ரைட் சய 2 இங்க இருக்குது. அப்ப கட்டாயம் சய 1ன்றது இங்க இருந்துரு. இந்த இடத்துல திரும்பல் அடை. அப்ப இங்க இருந்து நீங்க v ஷேப்ல கிராஃப் வரைய போறீங்க. கவனமா யோசிங்க. இந்த v ஷேப்ல வரையற கிராஃப்ட படித்திறன்கள் +1 -1 வரும். அதாவது இவருட படித்திறன் -1, இவருட படித்திறன் சக 1. இங்க இருந்து வரைய போற கிராஃபும் +1 -1 தான் வரப்போகுது. அப்ப ரெண்டு கிராஃப்லயும் படித்திறன்கள் சமனாக வரனால நான் இங்கால வரைகிற கோடு இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக வந்திருக்கேன். இங்கால வரைகிற கோடு இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக வந்திருக்கேன். படித்திறன்கள் சமனாக இருந்தால் சாய்வுகள் சமனாக வரும். படித்திறன் வித்தியாசப்பட்டால் சாய்வுகள் வித்தியாசப்படும். அப்ப இந்த ரெண்டு கோட்டையும் படித்திறன்கள் சமனா இருக்கிறனால இவருக்கு சமாந்தரமாக இவர் வருவார். இந்த மாதிரி போயிருக்கு. இவரோட வெட்டு துண்டு 1 தான். அதனால 1 கூடாக போற மாதிரி வந்திருக்கு. இங்கால வரைய போற கோடு இவருக்கு சமாந்தரமாக வரும். இப்படி வரும். இவருக்கு சமன்பாடு கஷ்டம் இல்லை. இதுல சமன்பாடு y சமன் x ஆக உண்டு. இதுல சமன்பாடு y சமன் -x -1 விளங்கிச்சோ? ரெண்டு கிராஃபையும் ஒரே அச்சுல வரைஞ்சிட்டோம். கிராஃப் வரைஞ்சு விளங்கிச்சான்னு பாருங்க அடுத்த கேள்வி. சொல்றாங்க என்னடா
மேலும் இவ்வரைபடம் உள்ளடக்கப்படும் செவ்வகத்தின் பரப்பளவையும் காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு இந்த 2 வரைபடம் உள்ளடக்கப்பட்ட செவ்வகத்தின் பரப்பளவுன்றது இந்த 2 கிராஃபும் இதுக்கு பிறகு சந்திக்காது. அது மாதிரி இவங்க 2 பேரும் அங்கால போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதான் சந்திக்கிற புள்ளிகளாக வரப்போகுது. அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவுன்றதான் கேள்வி. செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா இருந்தா எங்களுக்கு நீளமும் அகலமும் தேவை. அப்படிதானே? நீளமும் அகலமும் தேவை. இந்த நீளத்தையும் அகலத்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன செய்யலாம்? யோசிங்க, என்ன செய்ய போறீங்க பாருங்க. நீளம்ன்றது இவர், அகலம்ன்றது இவர். இந்த அகலத்தை நேரடியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அகலம் கண்டுபிடிக்கிறதுக்காக கவனமா யோசிங்க. இது ஒன்று, இது ஒன்று. அப்ப இந்த நீளம் செங்கோண முக்கோணன்றதுனால பைத்தகரஸ் தேற்றம் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்ப அகலம் வரப்போது வர்க்கமூலம் 2. இந்த தூரம். எனக்கு இந்த நீளம் கண்டுபிடிக்க. நீளம் கண்டுபிடிக்க நிறைய வழிகள்ல கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு வழி சொல்றேன். பாருங்க. இந்த கோணம் 45 பாகை தான். இந்த நீளம் 2 அலகாக இருந்தால் இது 1, இது 3. அப்ப இந்த நீளம் 2 அலகாக வரப்போகுது. இந்த முக்கோணி சார்பாக இது செம்பக்கம், இது அயற்பக்கம். அப்ப இந்த நீளம் வரப்போது எப்படி என்றால் 2ன் கீழ் cos 45 வரப்போகுது. 2ன் கீழ் cos 45 வரும். செம்பக்கம். அதாவது 2 √2 வரும். அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் வர்க்கமூலம் 2 தர 2 வர்க்கமூலம் 2. 4 அலகுகள் வரும். 4 சதுர அலகு. இந்த வெட்டுப்புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுக்கோமே. கேள்விக்கு ஆன்சர் சாரி. வெட்டுப்புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வரைவு முறையை பயன்படுத்தி நாங்கள் சமன்பாடு தீர்க்கிறதாக இருந்தால் அல்லது வெட்டுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த 2 கிராஃப்லையும் பாருங்க வையால் குரல் சமனாக இருக்கு. இந்த கிராஃப்லையும் இந்த கிராஃப்லையும் இந்த புள்ளியில வையால் கூறுகள் சமம். அப்ப இந்த 2 கிராஃப்லையும் வையால் கூறுகளை சமப்படுத்தினால் இந்த வெட்டு துண்டு வரும். அத மாதிரி இந்த 2 கிராஃப்லையும் வையால் கூறு சமப்படுத்தினால் எங்களுக்கு இந்த வெட்டு துண்டு எக்ஸ் ஆல் கூறு வரும். அது வெட்டு துண்டு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் இந்த வெட்டு துண்டை கண்டுபிடிச்சிருவோம். இந்த வெட்டு புள்ளிக்கு நான் x1 என்று பேர் வைக்கிறேன். அப்ப x1 கண்டுபிடிக்கணுமாக இருந்தா பாருங்க இந்த கிராஃப்லையும் சரி இந்த கிராஃப்லையும் சரி இந்த புள்ளியில வையால் கூறுகள் சமம். அப்ப வையால் கூறு சமனாக இருந்தால் இது ரெண்டும் ஒரே பெருமானம். ரெண்டையும் சமப்படுத்தி விட்டுலாம். இந்த 2 பேரையும் சமப்படுத்தி விட்டுலாம். அப்ப இந்த புள்ளியில x பெருமானம் x1 வரும். x1 plus 5 சமன் minus x1 minus 1 மாதிரி வரும். 2x1 சமன் minus 6 வரும். x1 இன் பெருமானம் minus 3 வரும். அப்ப இந்த புள்ளி சரியாக minus 3 ஆக இருந்தது. வெட்டு புள்ளி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வருமாக இருந்தால் அப்படியும் செய்யலாம். வெட்டு புள்ளிகளை கண்டுபிடிச்சும் செய்யலாம். இதுவரைக்கும் விளங்கிச்சாலும் பாருங்க. சின்ன கேள்விகள் தான். எழுதிக்கோங்க. நாங்க கேள்வியில புறவை பார்ப்போம். லிமிட் ஸ்டார்ட் பண்ணால் உண்மையில பேப்பரை முடிக்கணும்னா முடிக்கலாம். இந்த 1.5 hour உங்களுக்கு முழு பேப்பரையும் முடிச்சிருக்கலாம். 10 கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். தியரி டிஸ்கஸ் பண்றதை விட மிக முக்கியமான விஷயம் கேள்வியை மாத்தி விட்டா நீங்க எப்படி செய்ய போறீங்கன்றது. கொஞ்சம் கேள்வியோட வித்தியாசம் வருமாக இருந்தால் தியரி தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த கேள்வியை செய்யலாம். இப்படி செஞ்சால் ஆன்சர் வரும்போது ஒரு நாள் மேத்ஸ் படிக்கக்கூடும். கொஞ்சம் வித்தியாசமா வந்தா என்ன செய்யலாம்ன்ற மாதிரி தான் மேத்ஸ் படிக்கும். இந்த கேள்வி இப்படி மாத்தி விட்டா என்ன நடக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக வந்தா என்ன நடக்கும், அப்படி யோசிச்சாதான் மேத்ஸ் படிக்கலாம். அதனால தியரியை கொஞ்சம் கூடுதலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் முதலாவது கிளாஸ்ல. கவனமா பார்த்துக்கோங்க. இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் கேள்விகள் நாங்க பார்க்க போறோம். இதோட போதும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல மிச்சதுல பார்ப்போம். வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்லாட்டி நீங்க லீவ் ஆயிருங்க. நாங்க மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.